உடைய வார்த்தைக்குள்ளான ரகசியங்களை நீர் ஒவ்வொன்றாக எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. කාලය නපුරු මෙන්ම කාලය ලං වී තිබෙන බව පෙනියයි. என்றால் காலங்கள் சீர்கட்டு அழிவுக்குரியதாக இருப்பதை நாங்கள் அறிகிறோம். එම නිසා ඔබ වහන්සේගේ හස්තයේ ඇත්තා වූ මැටි පිඩමෙන් අපි ඔබ වහන්සේ සදා ඔබ වහන්සේගේ කැමැති හැඩය අප තුල ගත වෙනවා. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் களிமண்ணை போல இருக்கின்றோம். நீர் உமக்கு ஏற்ற சாயலாக உருவமாக எங்களை மாற்றி வளைவீராக. එන වහන්සේගේ ලියවිල්ල අසන්නා වූ අය සහ දුර්වල අප දෙදෙනා ඔබගේ හස්තයට බාර වෙනවා. இந்த வேளையிலே இந்த வார்த்தையும் கேட்கிற அடியார்களும் பேசுகிற எங்கள் இருவரையும் உம்முடைய கரத்தில் வைக்கின்றோம். වහන්සේ කතා කර බලවත් මහත් වූ දේ අප මැදියේ කරන සේක්වා. ஆண்டவரே, நீர் பேசி வல்லமையான காரியத்தை எங்கள் மத்தியிலே செய்வீராக. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශුද්ධ අනර්ගතම නාමය නිසාය. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே கேட்கின்றோம். ආමේන්. ஆமென். හොඳයි අපි වාඩි වෙමු. நல்லது, நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். සමස් වේලාවේදී ඔබ හැම කෙනෙක්ම ඉතාමත්ම ප්‍රේමයෙන් සහ ගෞරවයෙන් යුතුව දේව අභියසට පිළිගනු ලබනවා. இந்த மாலவளே உங்கள் யாவரையும் தேவ சமூகத்திலே மிக அன்புடனே வரவேற்கின்றோம். අපි ක්‍රමානුකූලව තවත් සති දෙකකින් වගේ අපි කූඩාරම් මංගල්‍යයේ තමයි ජීවත් වෙන්න යන්නේ අද වගේ දවසක. மீண்டுமாக 2 வாரங்களுக்கு பின்பு இதே போன்ற ஒரு நாள் நாங்கள் கூடாரம் பண்டிகை என்றான அந்த முற்றத்திலே நாங்கள் சந்திக்க போகின்றோம். මේ දිනවල අපි යාඥා කාලයට ඇතුල් වී සිටිනවා. විශේෂයෙන්ම උන්වහන්සේ අපට අපේ ජීවිතවල අලුත් දෙයක් කරන්නටත් ස්වාමීන් වහන්සේගේ සැලසුම් අප වෙතට එළිදරව් කරන්නත් කියන බලාපොරොත්තුවෙන් இந்த மாதம் முழுதும் நாங்கள் தொடர் ஜெபத்தில் இருக்கின்றோம். அவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாகவும் நாங்களுடைய நன்மைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபத்தில் இருக்கின்றோம். යාඥාව නොමැතිකම බොහෝ දේවල් අසාර්ථක කරන්නට හේතුව. இந்த ஜெபம் எங்களுடைய குறைவாகும் பொழுது எங்களுடைய அநேக காரியங்களிலே நாங்கள் தவறி விடுகிறோம். එම නිසා යාඥාවකින් තොරව අපි කිසිම දෙයකට ඉදිරිපත් වුණොත් එහි ඇත්තා වූ ඵල විපාක තමයි අපි පරාජයට පත්වී අසාර්ථකත්වයට පත්වෙන එක. நாங்கள் ஜெபம் இல்லாது ஏதோ ஒரு காரியம் நாங்கள் ஈடுபடும் பொழுது நாங்கள் நன்மை அல்ல, நாங்கள் அதிலிருந்து தோல்வியை நாங்கள் சந்திக்கின்றோம். ඒ නිසාම යෝජනා කරනවා ඉදිරියේ එන්නා වූ දින සියල්ලම අපි ඊ타ත්ම බලවත් වූ යාඥාවන් වලින්ම සැරසී සිට කූඩාරම් මංගල්‍ය 2014 සැමරීමට ගමන් කළ යුතුයි කියලා. நாங்கள் எதிர்வரும் நாட்களிலே மற்ற எல்லா காரியங்களும் நிறுத்திவிட்டு ஜெபத்துக்கூடாக நாங்கள் கூடார பண்டிகையை நாங்கள் சந்திக்க போகின்றோம். මම විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ ඊ타ත්ම උවමනාවෙන් සූදානම්ෙන් සිටිනවා මේ කූඩාරම් මංගල්‍ය පාවිච්චි කරන්නට. தேவன்ගේ மகிமையை සහ ගෞරවය සඳහා. தேவன் தம்முடைய கனத்துக்கும் மகிமைக்கென்றும் எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பாவிக்க ஆயத்தமாக இருக்கின்றார். ඒ වගේම කූඩාරම් මංගල්‍යයෙන් පසුව අපි සිදු කරන්නට යන විශේෂ ස්තුති දීමේ රැලියක් මේ දේවස්ථානයේ. அதன் இந்த கூடார பண்டிகையின் பின்பு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் இந்த இடத்திலே ஒரு ஆராதனை வைக்க போகின்றோம். අගෝස්තු 20 වෙනිදා යෙදෙන්නේ බදාදා දවසක්. අපි 20 වෙනිදා දේව මෙහෙය නොපවත්වා 18 වෙනිදා, ඒ කියන්නේ සඳුදා, කූඩාරම් මංගලයට පසු වෙන සඳුදා අපි බදාදා දේව මෙහෙය වෙනුවට ඒ ස්තුති දීමේ රැළිය කැඳවන්නට යනවා. කූඩාරම් මංගල්‍ය දෙවියන් වහන්සේ ඒ කර අවසන් කරන්නට යනවා. ඊ타ත්ම අනර්ග බලවත් වූ පුදුම ක්‍රියාවන් ගැන දෙවියන් වහන්සේට ස්තුති දෙන්න. நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு பின்பு இந்த இடத்திலே நாங்கள் புதன்கிழமை ஜெபத்தை பார்க்கிலும் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு ஊர்வலத்தை நாங்கள் செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். මා දුටු දෙයක් තමයි මේ මෑත කාලේදී යාඥාවෙන් සිටින කල්ලි සහ මනුෂ්‍ය අතරට ගමන් කරන කල්ලි මේ ලෝකයේ තිබෙන සභා වර්ග දෙකක් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් වැඩ කරනවා. நான் அண்மை நாட்களிலே நாங்கள் ஜெபத்தில் இருக்கும் பொழுது நான் சில காரியங்களை கண்டேன் என்றால் அந்த உலகத்திலே 2 விதமான சபைகள் இருக்கின்றது. ஒன்று தேவனுக்கு ஏற்ற வண்ணமாக, மற்ற தேவனுக்கு ஏற்றது அல்லாததாக காணப்படுகின்றது. එක සභාවක් තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ විසින්ම ස්ථාපිත කරන්නා වූ දේව සභාව. ஒரு சபையானது கிறிஸ்துவின் மூலமாக நிறுவப்பட்ட சபையாக அது இருக்கின்றது. දෙවෙනි සභාව තමයි மனுஷ்ய කැමැත්තට ගොස් ස්ථාපිත කරගන්නා වූ සභාව. இரண்டாவது சபையானது மனித முயற்சியின் மூலமாக உருவாக்கப்பட்ட சபைகளாக காணப்படுகின்றது. මා දැන් මේ දෙකේ වෙනස ඔබට කියන්න යනවා. நான் இதிலுள்ள வித்தியாசங்களை உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். ක්‍රිස්තුස් වහන්සේ ස්ථාපිත කර සභාව අවුරුදු 100ක් ගිහිල්ලා හරි නැවත එහි පළවෙනි ස්වභාවයට එන්ට උන්වහන්සේගේ ආත්මය
ක්‍රියාත්මක වෙනවා. தேவனால் நிறுவப்பட்ட சபையின் அடையாளம் என்னவென்றால் அந்த சபையானது 100 வருடங்களை கழிந்த பின்பும் கூட ஆரம்ப நாட்களில் தேவன் சபையிலே என்ன சுபாவத்தை வைத்திருந்தாரோ அதே நிலை கடைசி நாளிலும் காணப்படுகிறதா இருக்கும். සභාව සමහරක් විට අවුරුදු 50ක් බොහෝ පිබිදීමෙන් ඇවිල්ලා තියෙන්න පුළුවන්. அந்த சபையானது 50 வருட காலங்காக மிக எழுப்புதலோடு வந்திருக்கலாம். ඊට පස්සේ අවුරුදු 50ක් බොහොම ඇල්මැරලා තිබෙන්න පුළුවන්. பின்பு 50 வருட காலங்கள் குளிர்ந்து போயிருக்கலாம். ඊළඟ අවුරුදු 50 ඒක දූෂ්‍ය වෙමින් තිබෙනවා වෙන්න පුළුවන්. அதன் பின்பு 50 வருடம் அது சீர்கெட்டு போயிருக்கலாம். ඊළඟ අවුරුදු 50 එහි තිබෙන වැටීම් අධික ලෙස පෙනෙනවා තිබෙන්න පුළුවන්. அதன் பின்பு அந்த சபை விழுந்து சீர்குலைந்து போயிருக்கலாம். නමුත් ඒ සභාව පොළවේ නැති වෙන්නේ නැහැ. මක්නිසාද ඒක ක්‍රිස්තුස් වහන්සේ ස්ථාපිත කළ නිසා උන්වහන්සේගේ දෙවෙනි ඊමට ඒ සභාවන් නැවත උන්වහන්සේ පුබුදුවා ආරම්භයක් දෙනවා. அந்த சபையானது இந்த பூமியிலே அழிந்து விட போவதில்லை. ஏனென்றால் தேவன் உருவாக்கின சபை என்றபடினால் அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கத்தக்கதாக அந்த சபையை தேவன் உயிர் பெறச் செய்வார். නමුත් මිනිසුන්ගේ කැමැත්තට ගිහිල්ලා ස්ථාපිත කරගන්න සභාවට වෙන්නේ මොකක්ද? இந்த மனித முயற்சியின் மூலமாக கட்டி எழுப்பப்படுகிற சபையின் முடிவு எதுவாக இருக்கும்? ඒ සභාව පටන් ගන්න කාලය බොහෝ ජ්වලිතව ඉතාමත්ම තරඟකාරීත්වයෙන් මේ පොළවේ සේවය කරනවා. அந்த சபைகள் ஆரம்ப நாட்களே மிக எழுப்புதலோடு ஆக்களுடைய கரகோஷங்களோடு கூட மிக பாராட்டப்பட்ட சபையாக காணப்படும். ඔවුන් අවුරුදු 5ක් 6ක් යද්දි බොහෝ වැඩ කටයුතු මේ පොළවේ කරන්න ගන්නවා. அவர்கள் போட்டி கொண்டு இந்த பூமியிலே 5-6 வருடங்கள் மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். එතන ඉඳලා ඒ සභාව විසිරි කැඩි කැබලි වලට ගිහිල්ලා අන්තිමට එක දේහයක් නැති අවයවයන් වෙනවා. அதன் பின்பு காலங்கள் போகும் பொழுது அந்த சபைகள் சிதறடிக்கப்பட்டு துண்டு துண்டுகளாக பிரிந்து அந்த சரீரத்தில் உள்ள அவயவங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக செயல்பட தொடங்கிவிடும். දැන් අපි සමරන්ට යන්නේ 30 වෙනි கூடாரம் මංගල්‍ය. நாங்கள் இப்போ எங்களுடைய சபையிலே 30வது வருடமாக நாங்கள் கூடார பண்டிகையை நாங்கள் நிறைவேற்ற போகின்றோம். අපි දශක 3ක් මේක කඩ කරන්න නැතුව සමරලා நாங்கள் எங்களுடைய சபையிலே இதை 3 தசாப்தங்களாக நாங்கள் இடைவிடாது நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். හැබැයි මේකේ තිබෙනා වූ සැකිල්ල නැත්තම් මේක අනුරුවක් රැගෙන බොහෝ අය ගිහිල්ලා கூடாரம் මංගල්‍ය සමරන්න පටන් ගත්තා. நாங்கள் செய்வதின் நோக்கம் என்ன என்று அறியாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் கூடார பண்டிகையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ඔවුන් ඒ නමෙන්මත් කළා. அந்த பேரையும் வைத்திருக்கின்றார்கள். මීට වඩා හොඳට සැලසුම් ඇතුවත් ඔවුන්ගේ ආරම්භක දේවල් කළා. இது எங்களை பார்க்கலும் மிக திட்டமிடலுடன் கூட அவர்கள் ஆரம்பித்தார்கள். වැදගත් වහන්සේ ඔවුන්ට බාබෙල් කොතේ කොටසක් ගොඩනගන්න දුන්නා වගේ ගොඩනගන්න දුන්නා. அவர்களுக்கு தேவன் பாபேல் கட்டடத்தை எவ்விதமா கோபுரத்தை கட்டினார்களோ அதே போன்று கட்ட இடம் கொடுத்தார். අවුරුදු 5ක් පැන 6ක් පැන එක දිගට ඔවුන්ට කරන්න දෙවියන් වහන්සේ අවසර දුන්නේ නැහැ. அவர்களுக்கு 5-6 வருடம் கூட அவ்வாறு செய்ய தேவன் இடமளிக்கவில்லை. ඒවා කරන්ට නියමිත මිනිස්සුયો පහර කෑවා. அதை செய்ய தொடங்கினால் தாக்கப்பட்டார்கள். ඒවා කරන්ට සැලසුම් කළ මිනිස්සුયો ભેද බින්න වී විසිරුණා. அதை செய்ய திட்டமிட்டவர்கள் மன குழப்பங்கள் ஏற்பட்டு பிரிந்து போனார்கள். මට මතක් වෙනවා ඒක අවුරුද්දක 1996 අගභාගයේ 97 කාල පරිච්ඡේදයේ කූඩාරම් මංගල්‍යයක් සමරන්ට සංවිධාන ශක්තියක් නැති තැනට ගෙත්සමන සභාව බෙලහීන කර දමන්ට මිනිස්සු උත්සාහයක් දරලා ඔවුන් ක්‍රියාත්මක වුණා. நான் நினைக்கின்றேன் 96ஆம் 97ஆம் வருடங்களிலே எங்களுடைய சபையிலே கூடார பண்டிகையை நடத்த முடியாதபடிக்கு எங்களுடைய எல்லா காரியங்களையும் இடர்கள் உண்டாக்கி தடை செய்ய முயற்சித்தார்கள். ඒ කාල පරිච්ඡේදයේදී සභාවේ සංවිධාන සැලසුම් කියනවා අපිට හිතන්න දන්නෙත් නෑ. ඒ වෙලාව අන්ත අසරණයි. அந்நாட்களிலே எங்களுடைய சபையை நாங்கள் அந்த காரியங்களை எல்லாம் திட்டமிடுதலுக்கான குழு இல்லாதபடி மிக நாங்கள் கைவிடப்பட்ட நிலையை காணப்பட்டோம். මොකද අපි තීරණය කළා ඒ සංවිධානය කරන අය පසුබට වෙලා වුණ එකට අත තබන්න කැමති නෑ. එහි සිටික මූලික අය රොතු පිටින් එළියට ගෙනමුත් අපි තීරණය කළා ඒ අවුරුද්දේ කෙසේ හෝ මේක සමරන්ට අපි සංවිධානය කරනවා. ஆனால் அந்த நாட்களிலே அந்த நிர்வாக குழுவிலே இருந்த அநேகர் சிதறண்டு போய் பின்வாங்கி போய் அவர் சீர்கெட்டு போயிருந்தார்கள். ஆனாலும் நாங்கள் அந்த முயற்சியை கைவிடவில்லை. මට මතකයි අපිට සමහරක් වෙලාවට රෑ 8ටත් මේ විදුලිය දී ගන්න බෑ. நாங்கள் சில வேளையிலே நாங்கள் இரவு 8 மணி ஆகியும் கூட எங்களுக்கு மின்சாரத்தை வழங்க முடியாது இருந்தது. අපි විදුලි රැහන් ඇදගෙන ඒවල විදුලිය පත්තු වෙන්නේ නැහැ. ඒ හරියෙන් යද්දි මිනිස්සු බනිනවා නම් සංසන්දනය කරලා. அந்த இடத்திலே அந்த எங்களுக்கு மின்சாரம் வழங்க முடியாதபடி தடைகள் ஏற்பட்டிருந்த வயர்கள் நாங்கள் பொருத்திக் கொள்ள முடியாது இருந்தோம். அந்நாட்களில் ஜனங்கள் முறுமுறுத்து பெயர்களை சொல்லி கூட அவர்கள் ஏசிக்கொண்டிருந்தார்கள். නමුත් කුඩාරම් මංගල්‍ය අවුරුදු 30ක්
ගෙවන්ටත් උන්වහන්සේ එසේ වෙලත් නැවැත්තුවේ නැහැ. ஆனாலும் கூட எங்களுடைய தேவன் 30 வருடமாக இந்த கூடார பண்டிகை செய்யத்தக்கதான மகா பெரிதான காரியங்களை செய்தார். මිනිස්සු කවුරුන් අතහැර දමා ගියත් දෙවියන් වහන්සේගේ දෙවියන් වහන්සේ කරගන්නට අනිවාර්යයෙන්ම දන්නා වූ දෙවි කෙනෙක්. ஏனென்றால் சபையிலே அநேகங்களை கைவிட்டு போன போதிலும் கூட தேவன் வெளியேற பெற்ற காரியங்களை எங்கள் மத்தியிலிருந்து செய்த மிகப்பெரிய தேவனாய் இருக்கின்றார். අර හිතෝපදේශය කියනවා වගේ நீதிமொழியிலே கூறுகின்றது போல ලෝහ නැතුව ගියොත් රිදී ලැබෙයි. ஏனால் எங்களுக்கு உலோகங்கள் இல்லாமல் போனாலும் கூட வெள்ளி கிடைக்கின்றதா இருக்கும். රිදී නැතුව ගියොත් රන් දෙයි දෙවියන් වහන්සේ. வெள்ளி இல்லாமல் போகும் பொழுது எங்களுக்கு பொன் கிடைக்கின்றதா இருக்கும். කතා කරන මම මෙම ස්ථාන නොසිටියත් මීට වඩා අනිවාර්යෙන් 10 ගුණයක් බලවත් සහ උන්වහන්සේගේ ඇස්වලට ප්‍රිය මිනිසෙක් නැගිටිනවා මිස පහත් මිනිසෙක් නැගිටවන්නේ නැහැ දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் தேவனின் நாட்கள் போகும் பொழுது தேவன் வெளியேற பெற்ற மனிதர்கள் எழுப்புவார் என்றே அவர்கள் தேவன் கைவிட்டு விடப்படுவது இல்லை. අපි කළ කිසිත් නැහැ සියල්ල දෙවියන් වහන්සේයි කරන්නේ. අපි අකමැති වුණොත් දෙවියන් වහන්සේ කරන්න ඕන ක්‍රමය දන්නවා. ஏனென்றால் நாங்கள் அல்ல செய்தது தேவன், நாங்கள் விரும்பாவிட்டாலும் தேவன் அதை செய்து நிறைவேற்றுவார். දැන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාවට අත්‍යවශ්‍යයි ශුද්ධාත්මයන්න් වහන්සේව පැහැදිලිව පිළිගැනීමක් හා ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ බෞතිස්මය. இந்நாட்களே சபைக்கு மிக அவசியமாயிருக்கின்றது பரிசுத்தாவியின் மூலமாக நடத்தப்படுகின்ற காரியங்களும் பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவைப்படுகின்றது. දැන් මේ ලෝකයේ බොහෝ දේව සභාවල් හරියට ක්‍රම සහ විධිවලටත් උපක්‍රම වලටත් ගොඩ නැගෙන්න පටන් අරගෙන තිබෙනවා. இந்நாட்களிலே உலகத்திலான அநேக சபைகள் தந்திர மூலமாக சில திட்டமிடுதல்களை செய்து கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றார்கள். සභාවල් වල පාලකවරු සිතන්න පටන් අරගෙන තියෙනවා අපි වටේ යම් ශක්තිමත් කණ්ඩායමක් ඉන්නවා නම් අපි කවමදාකවත් වැටෙන්නේ නැහැ කියලා. சில வேளையில சில போதகர்கள் நினைக்கிறார்கள் என்னை போன்று சில பலவத்த மனிதர்கள் இருந்தால் சபை ஒருபோதும் விழுந்து விடாது என்று நினைக்கின்றார்கள். උන්වහන්සේට මේ අයව විසිරවන්න මහ වෙලාවක් යන්නේ නැහැ. இந்த ஜனங்களை சிதறடிப்பதற்கு தேவனுக்கு அதிக பெரிய நேரம் தேவைப்படுவதில்லை. උන්වහන්සේ විසිරුවා හෝ දේව ගෞරවය කරනා වූ දෙවි කෙනෙක්. தேவன் சிதறடித்தென்றாலும் தன்னுடைய கனத்தை தனக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற தேவன் அவர். ඒ නිසා ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ බෞතිස්මය සභාවට ඉතාමත්ම වැදගත්. අන්තිම කාලේ සභාව නිවැරදි මග යන්න. கடைசி நாட்களிலே சபை சரியான வழியிலே செல்வதற்கு பரிசுத்தனுடைய வழிநடத்துதல் அபிஷேகம் மிக முக்கியமாக இருக்கின்றது. දැන් මේ සභාවට ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ වටිනාකම හරියට මේ අඩු මේ නොදැනෙන තැනට වැටිලා. இந்நாட்களிலே சபையானது பரிசுத்தனுடைய அவசியம் எவ்வாறு இருக்கிறது என்று அறிவில்லாதவர்களாக காணப்படுகின்றார்கள். එයි මේ දේව දාසයින් තුල තිබෙන අභිෂේකය හා ආත්මික බලයෙන් මිනිසු ප්‍රයෝජන ලබනවා මිසක් මිනිසුන්ට මේක පෞද්ගලිකව අවශ්‍යයි කියන එක දැනෙන්නේ නැහැ. ஏனால் ஊழியக்காரருடைய ஜீவியத்துள்ள வல்லமை அபிஷேகத்தை கொண்டு விசுவாசிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளான வல்லமை அனுபவிப்பதில்லை. පවුල්තුමාගේ සේවා කාලයේදී තිබුණු එක වැදගත් සභාවක් තමයි සභාපතින් එපීසිය සභාව. பவுலுடைய நாட்களிலே மிக விசிஷ்ட வல்லமையான சபையாக காணப்படுவது எபேசு சபை. එපීසියට පවුල්තුමා යෑමට කලින් එපීසිය තුල දෙවියන් වහන්සේගේ ඇදහිීම තිබුණා. இந்த பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு போவதற்கு முன்பதாக தேவனை விசுவாசிக்கின்ற விசுவாசம் இருந்தது. නමුත් එපීසිය සභාව මේ තරම් ඉස්මතු වෙලා පෙනෙන්නේ පවුල්තුමාගේ ගමනෙන් පස්සේ ඇයි? இந்த பரிசுத்த பவுலுடைய அந்த சுவிசேஷ பயணத்தின் பின்பு இந்த சபை எழுப்புதல் அடைந்திருந்தது. அது எதனால்? අපි ක්‍රියාපොතේ 18 වෙනි පරිච්ඡේදයේ 24ට යන්න යනවා. நாங்கள் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கடந்து செல்ல போகின்றோம். අපි අද දවසේ බයිබල් අධ්‍යයනයකට යමු. நாங்கள் இந்நாளை வேதத்திலே நாங்கள் தியானிக்க போகின்றோம். 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். අපි දකිනවා මෙම ස්ථානයේ ඇලෙක්සැන්ද්‍රෙහි උපන්නා වූ උගතෙක් අපොල්ලොස් නම් එක්තරා යුදෙව්වෙක් එපීසියට ආවේය. அப்பொழுது எலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களை வல்லவனுமான அப்பொல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். ඇලෙක්සැන්ද්‍රියාව පීඨා තිබෙන්නේ ඔබ දන්නවා ඊජිප්තුවේ තිබෙන නගරයක්. இந்த எலெக்சந்திரியா என்றது எகிப்திலே ஒரு விசேஷித்த பட்டணமாக இருக்கின்றது. මේ ඊජිප්තුවේ තිබෙන නගරේ ඉඳලා මේ මනුස්සයා එපීසියට එනවා. இந்த எகிப்து என்றான நகரத்தில் இருந்து எபேசு பட்டணத்துக்கு இந்த மனிதன் வருகின்றான். ඔහුගේ චරිත ස්වභාවය ඔහු උගතෙක්. ஏனால் அவனுடைய சுபாவத்திலே பார்க்கும் பொழுது அவன் ஒரு கல்விமான். බයිබලයේ කියන ඔහු ලියවිලි වල ඉතා බලවතෙක්ව සිටියා. ஏனென்றால் அவர் சாதுரியவானாக இருந்தான். ඔහු ලියවිලි ගැන හොඳ අවබෝධයක් තිබෙන
அவர் எழுத்துக்களை பற்றி அல்லது கல்வியை பற்றி நல்ல ஒரு அனுபவம் உள்ளவனாக இருந்தான். ඔහු උගතෙක්ව සිටිනවා මේ දේව ධර්මයේ පිළිබඳව. அவன் வேதாகமங்களில் வல்லவனுமாக இருந்தான். සෙනෙවන්තය දේව ධර්මය පිළිබඳව උගත්කම හා ලියවිලි වල දැනගැන්ම ඉතාමත්ම වැදගත්. නමුත් ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ අනුග්‍රහය නොමැතිව ලියවිලි වල දැනගැන්ම තුලින් සභාව පුබුදීමකට එන්නේ නැහැ. சாதுரியவானும் வேதாகமங்கள் வல்லவனுமான இருந்த போதிலும் கூட இது மனித முயற்சி அன்றி தேவனுடைய முயற்சி அல்ல. இந்த இடத்திலே பரிசுத்த அபிஷேகத்தின் மூலமாக பெறுகிற வல்லமையே மிக முக்கியமாக இருக்கின்றது. දැන් අද ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාවන් දෙස බලද්දී ඒව හොඳ සංවිධානාත්මකයි. ஆனால் கிறிஸ்தவ சபையில பார்க்கும் பொழுது அந்த நிர்வாக குழுக்கள் நல்ல ஒழுங்காக கட்டி அமைக்கப்படுகின்றது. ඒවල ප්‍රභු ඥානය උගත්කම් මේ හැම දෙයක්ම ඇති මිනිස්සු අද ඇවිත් සභාවේ වාඩි වෙනවා. இந்த சபையிலே மிக கல்விமான்கள் நல்ல மேன்மையானவர்கள் எல்லாம் வந்து இருக்கின்றார்கள். මෙවැනි උගතුන් ආත්මීක හැඩගැසීමකට පැමිණිය යුතුමයි. නැත්නම් පිබිදීමෙන්නේ නැහැ සභාවේ. නැත්නම් සභාව යන්ට යනවා ක්‍රම සහ විධිවලට. இந்த மேன்மையானவர்கள் கல்வி அறிவுள்ளவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே வளரக்கூடிய விதமாக நடத்துபவர்களுக்கு இருக்க வேண்டும். මා දැන් මෙතනදී කතා කරන්නට යන්නේ අද සභාවේ මේ සමහරක් අයට තිබෙනවා මතයක් යම් කිසි විදියකට බෞතිස්මය ලැබපුවාම ශුද්ධාත්මය Taman ළඟට ඉබේ එනමයි කියලා. இந்நாளிலே நான் சொல்லிக் கொடுக்க போற சில காரியம் என்னவென்றால் சபையிலே சில நினைத்து கொள்ளுகின்றார்கள் அவர்கள் ஞானசந்து பெற்றுவிட்டால் பரிசுத்த ஆவி வந்துவிடும். 25 වෙනි පදයට හොඳින් යොමු වී බලන්න නිෂ්ඵල තර්කයක් මින් මත්තට සභාවේ ඇති කරන්නත් එපා. ඒ වගේ තර්කවලට ඇහුම්කන් දෙන්නත් එපා. එවැනි වැරදි ගෙන්වීමක සිට ශුද්ධාත්මයන් වහන්සේව නිවන්නත් එපා. එවැනි කතාවන් වලට පංගුකාරව වෙන්නත් එපා. இந்த 25ஆம் வசனத்தை நோக்கி பாருங்கள். வீணான தர்க்கங்கள் விவாதங்களுக்கு உட்பட்டு பிழையான காரியங்களுக்குள்ளே சிக்கிக் கொள்ளாதீர்கள். මම යේසුස් වහන්සේව පිළිගත්තා. මම ජල බෞත්ස්මය ගත්තා. ඒ නිසා මට ශුද්ධාත්ම බෞත්ස්මයක් අවශ්‍ය නැහැ කියන ඉගැන්වීම ලෝකේ මේක ශුද්ධාත්මයන් වහන්සේව නිවන පණිවිඩයක්. இந்நாட்களே உலகத்திலே பலவிதமான போதனைகள் இருக்கின்றது. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றேன், அது எனக்கு போதும் என்ற உபதேசங்கள் உண்டு. මේ උගතා කතා කරන කල්ලි ඇහුම්කන් දීගෙන සිටියා පාවුල් තුමාගේ සේවය තුල ආත්මීකව ගොඩ නැගුණු යුවලක් වූ අකිලා සහ ප්‍රිස්කිලා. இந்த மனிதன் அவன் தன்னுடைய அறிவின் மூலமாக பேசும் பொழுது அந்த இடத்துல அக்கிலாம் பிரிஸ்காலும் இந்த இடத்திலே இதை செவி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். අකිලා සහ ප්‍රිස්කිලා කියන දෙදෙනා බොහෝ ලියවිලි ගැන උගතුන් නොවේ. නමුත් ඔවුන් ආත්මීක පරිණත භාවයකට පැමිණි ආත්මෙන් පිරී සිටිය ක්‍රිස්තියානි කාර්යය. அந்த அக்கிலாம் பிரிஸ்கிலாவும் மிக கல்வி அறிவுடையவர்கள் அல்ல, ஆனாலும் கூட ஆவிக்கேற்ற ஜீவியத்திலே மிக அனுபவம் வளர்ச்சியுடைந்தவர்களாக காணப்பட்டார்கள். මේ ශුද්ධාත්මයන් වහන්සේ තුල තම බෞද්ධත්වය නොලබපු මනුෂ්‍යයා හොඳ ඉගෙන්වීමට දක්ෂයෙක්ව සිටියා. இந்த மனிதன் பரிசுத்த ஞானசந்த பெற்றில்லாத போதிலும் கூட அவன் கற்றுக் கொடுப்பதிலே வல்லவனாக காணப்பட்டான். ඔහුගේ ඉගෙන්වීමේ දක්ෂකම ආත්මය ලැබූ අකිලා සහ ප්‍රිස්කිලා අධ්‍යයනය කළා. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத மனிதன் பேசும் பொழுது பரிசுத்தாவினால் நடத்தப்படுற அக்கிலாம் பிரிஸ்காலும் செவி கொடுத்தார்கள். දැන් එපීසියේ පිබිදීම හට ගැනීමට දෙවියන් වහන්සේ අකිලා සහ ප්‍රිස්කිලාව එක පැත්තකින් පාවිච්චි කරන්නට ගත්තා. இந்த எபேசு சபையின் எழுப்புதல் வளர்ச்சிக்காக அக்கிலாம் பிரிஸ்காலும் தேவன் பாவிக்க தொடங்கினார். උගත් ප්‍රභූ වචනවලට පමණක්ම වශී වී ඒවා පසුපස දුවන්න එපා. ආත්මයන් වහන්සේ නිවා දමා. ஏனென்றால் நீங்கள் பெரிதாக வல்லமையாக பேசப்படுவதோட பின்னாலே ஓட வேண்டாம், என்னால் ஆவியினால் நடத்தப்படுவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். මිනිස්සු කියන පුදුම උගතෙක්. அவன் மிக வல்லமை உள்ளவன். පුදුම උගතෙක් කියන වචනය තුල හැඩගැහෙන්න බොහෝ දේවල් තිබෙනවා ආත්මික සභාවේ ගමනක් යන්න. இந்த சாதுரியனும் வேதாகமம் வல்லமனும் என்பது அது கூட பல காரியங்கள் அடங்கி இருக்கின்றது. මා උගතුන් හෙලා දකින්නවත් නූගතුන් උස්සස් කරන්න හදනවත් නොවේයි. நான் இன்னாலே கல்வியுடைய உள்ளவர்களை நான் தாழ்த்துவோ அல்லது கல்வியறி இல்லாதவர்களை நான் கீழாக நினைக்கவோ இல்லை. හැබැයි ශුද්ධාත්ම බෞද්ධත්වය නොලබපු මනුෂ්‍යයා ආත්මෙන් පිරී සිටියයි කියලා බයිබලයේ කියනවා. ஆனால் அந்த மனிதன் ஆவியினாலே நிறைந்து வைராக்கியம் உள்ளவனாக காணப்பட்டான். 25 වෙනි වචනේ බලන්න. 25ஆம் வசனத்தை பாருங்கள். මේ මනුෂ්‍යයා ස්වාමින් වහන්සේගේ මාර්ගය ගැන උගන්වනු ලැබ ආත්මෙන් ජෝලිතව සිට යේසුස් වහන්සේගේ කාරණා ගැන හරියාකාර කතා කර ඉගෙනුවේ. එහෙත් ඔහු யோஹான்ගේ බෞතිස්මය පමණක් දැනගෙන සිටියේය. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அண்ணனுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதம் பண்ணி கொண்டு வந்தான். யோஹான்ගේ බෞතිස්මය මොකක්ද? இந்த யோவானுடைய பௌத்திஸ்மம் என்ன?
ජලයේ ගිල්වා වතුර බෞද්ධම කිරීම. இவனுடைய ஸ்நானம் தண்ணீரில் மூழ்குவது மாத்திரமே. මෙතන කියනවා ආත්මෙන් ජෝලිතව සිටියයි කියලා. இவன் ஆவியிலே அனலாய் இருந்தான். සෙනෙවන්තව ශුද්ධාත්මෙන් ජෝලිතව නොවේ සිටියේ. இவன் பரிசு ஆவியினால் அனலாக அல்ல இருந்தது. අපි කාටත් තියෙනවා ස්වාභාවික ආත්මය. ஏனென்றால் சுபாவமாக எங்களுக்கு ஒரு ஆவி உண்டு. ඔව්ව දෙවියන් වහන්සේ පාවිච්චි කළා. அவனை தேவன் பாவித்தார். නමුත් ඔහුට ශුද්ධාත්ම බෞතිස්මය අත්‍යවශ්‍යව තිබුණා. ஆனாலும் அவனுக்கு பரிசுவின் அபிஷேகம் மிக அவசியமாக இருந்தது. අපිට ස්වාභාවික ආත්මෙත් ජෝලිත වෙන්න පුළුවන්. நாங்கள் எங்களுடைய சுபாவ ஆவியிலே நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கலாம். ඒක තමයි මිනිස්සු දෙවියන් වහන්සේ ගැන උද්‍යෝගයෙන් කතා කරන එක. ஏனென்றால் அவன் மிக ஞானமாக பேசினான். හැබැයි ආත්මයෙන් කතා කිරීම කියන්නේ ඒක නොවේයි. ஆனால் ஆவியினால் பேசுவது அவ்வாறா இல்ல. පේදුරු ආත්මයෙන් කතා කරද්දී මිනිසුන්ගේ සිත්වලට ඇනෙන්ට ගත්තා. ஆனால் அந்த வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தை பேசும் பொழுது மனிதனுடைய இருதயம் குத்தப்பட்டது. මෝගේ ඉගැන්වීමේ දැනුමක් නිදහස් වුණා යේසුස් වහන්සේ ගැන සත්‍ය දැනුමක්. இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளிருந்து இயேசுவை பற்றி சில சத்தியங்கள் அறிவிக்கப்பட்டது. ඒ නිසා ඔහු නිර්භීතවත් කතා කළා. அவன் மிக தைரியமாக பேசினான். ඔහු ආත්මෙන් ජීවිතව සිට ඔහු යෝහන්ගේ බෞද්ධත්වය විතරයි දන්නේ. ඔහු දන්නේ නැහැ යේසුස් වහන්සේ ශුද්ධාත්මෙන් බෞද්ධත්වය කෙරුවයි කියන පණිවිඩය ඔහුගේ ජීවිතේ නැහැ. அவன் யோவானுடைய ஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தான். இயேசு கொடுக்கின்ற ஆவியினால் கொடுக்கப்படுகிற அபிஷேகத்தை அவன் அறிந்திருக்கவில்லை. දැන් එපීසියේ පිබිදීම හටගන්න මොහුගේ උගත් දැනුම විතරක් මදි. இந்த எபிசே சபையின் எழுப்புதலுக்கு இவனுடைய கல்வி அறிவு மாத்திரம் போதாது. ඔබ දන්නවද උගත් පණිවිඩවල සභාවට තිබෙන්නේ විනයක් ඇති කරනවා නමුත් පිබිදීම සහ සුභාරංචිකරණය නැහැ. அந்த கல்வி அறிவின் மூலமாக பேசும் பொழுது சபையிலே அறிவு பெருக்குமே அன்றே, ஆனால் அதில் சுவிசேஷமோ தேவனுடைய வல்லமையோ வெளிப்படுவதில்லை. ආත්මය වැగిරි පිබිදුණු සෑම සභාවකම තිබිච්ච වැදගත්ම චරිත ලක්ෂණය තමයි වේගවත් සුභාරංචියක් සිද්ධ වෙන්න ගත්තා. இந்த ஆவி ஊற்றப்பட்டிருக்குமானால் அதனுடைய சுபாவம் என்னவென்றால் வேகமாக சுவிசேஷமானது பறந்து செல்கிறதா இருக்கும். ශුද්ධාත්මයෙන් පිරෙන පිබිදෙන මනුෂ්‍යයා සුභාරංචියට පිපාසිතයි. இந்த ஆவியிலே நிரம்புகிற மனிதன் சுவிசேஷத்தை நேசிக்கிறவனாக இருப்பான். ඔහුගේ ක්‍රියාවන් සහ ඔහුගේ සේවාවන් වල පුදුම ලක්ෂණුද ක්‍රියාවන්ද ආත්මයන් වහන්සේ කරන්න පටන් ගන්නවා. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய செயல் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் அதிகமாக பரிசுத்தாவின் மூலமாக நடைபெறும். දැනුමෙන් දේශනා කරන මනුෂ්‍යයා සභාවට දැනගන්මක් තබනවා. නමුත් ඒ පිබිදීමේ කොටස සහ සුභාරංචිකරණය හටගන්නේ නැහැ. இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு தான் அறிவை போதிக்கின்றானே அன்று ஆவியினால் ஏற்படுகிறான அற்புதம் அங்கே நடப்பதில்லை. ඒ නිසා ශුද්ධාත්ම බෞතිස්මයේ මේ මනුෂ්‍යයාට ඉගෙනවීම සහ ලැබීම අත්‍යවශ්‍යව තිබුණා. ஆகவே மனிதனுக்கு உபதேசமும் அதன் மூலம் ஆவியின் அறிவும் அங்கே தேவைப்படுகின்றது. 26 වෙනි පදේ 26ஆம் வசனம். මේ උගතාට ආත්මීකව උපදෙස් දෙන්න අකිලා සහ ප්‍රිස්කිලා ඉදිරිපත් වෙනවා. இந்த இடத்திலே இந்த ஆவிக்கேற்ற காரியத்தை உபதேசிக்கும்படியா அக்கிலாவும் பிரிஸ்காலும் அவர்கள் சேருகின்றார்கள். මේ ලංකාවේ ඉන්නවා විවිධ දේට අනර්ග කැඳවීම ඇති විවිධ තරාතිරමේ මිනිස්සු. இந்த இலங்கை தேசத்திலே பலவிதமான அழைப்புகளை பெற்றான வல்லமையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ඔවුන් කතා කරද්දී ඔවුන් ගායනා කරද්දී ඔවුන් සේවා දියත් කරද්දී ආත්මීකව අවබෝධය සහ ආත්මීකව දැනගන්න ඇති මිනිසුන්ට තේරෙනවා මේ අයව හැඩගැස්විය යුතුයි. ඔවුන්ට කැඳවීමක් නැතිකම නෙමෙයි ඔවුන් හැඩගස්වන්න ඕන. இந்நாட்களே சிலர் ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் பேசும் பொழுதோ அல்லது பாடல்களை பாடும் பொழுதோ அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு அழைப்பு இருக்கிறது என்று தெரியும். ஆனால் இவர்களை சரியான இதை வழி நடத்த வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கின்றார்கள். හැබැයි මේ උගතගේ තිබුණා ඉතාමත්ම වැදගත් චරිත ලක්ෂණයක්. ஆனால் இந்த மனிதனுடைய அறிவு இருந்த போதிலும் அவனுக்குள்ளே சில சுபாவங்கள் காணப்பட்டது. ඔහුගේ උගත්කමෙන් ඔහු උඩඟු වුණේ නැහැ. ඔහු ලෑස්ති අකිලා සහ ප්‍රිස්කිලාගේ ආත්මික ඕදනට ඔහු හැඩගැහෙන්න. இந்த வேதாகமத்தில் அவன் வல்லவனாய் இருந்த போதிலும் அவன் பெருமை பிடித்தவனாக காணப்படவில்லை. இந்த அக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய நடத்திப்புக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாக காணப்பட்டான். මට හිතෙනවා මොහු අපොල්ලොස් ඇත්තටම උගතේ. இந்த அப்பொல்லோஸ் என்பவன் நல்ல மேன்மையான ஒரு மனிதன். අපොල්ලොස් ඇත්තටම උගතේ. அவன் நல்ல ஒரு கல்விமான். සැබෑ උගත්තු උඩඟු නැහැ. ஆனால் நல்ல கல்விமான் அவன் பெருமை கொண்டவன் அல்ல. බාගෙට උගත්තු හරි උඩඟුයි. அந்த அரைவாசி கல்விமான் கண்டவர்கள் பெருமை உள்ளவர்களாக காணப்படுவார்கள். ඔවුන්ට තිබෙන්නේ අර අපි විවහාර කරන වචනෙන් කියනවා නම් පඬිත நாங்கள் சொல்ற வழக்கம் போல சொல்ல அவன் ஒரு பண்டிதன் என்று சொல்வார்கள். ඔහුට දෙන්නේ පඬිත අදහස් සහ ඔහේ උද්‍යෝගයට කෑගැසීමක් Tamanගේ ජීවිතය සම්පූර්ණ කරගන්න තව දෙයක් අවශ්‍යයි කියලා හිතෙන්නේ නැහැ.
ஏனால் அவன் தலைவீங்கினவனாய் இருக்கின்றபடியினால் தன்னுடைய வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு காரியம் தேவைப்படுகிறது என்று அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 26 වෙනි වචනයට එද්දී ඔහුගේ ජීවිත මාරුව පටන් ගන්නට දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරන්න ගන්නවා අකිලා සහ ප්‍රිස්කිලාව. இந்த 26ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது அந்த அப்போலோட வாழ்க்கையை மாற்றமடைய பிரிஸ்கில்லாவையும் அக்கிலாவையும் தேவன் அங்கே பாவிக்கின்றார். අකිලා දෙවියන් වහන්සේ මිනිසුන්ව ගේන අන්දම දැන් අපොල්ලොස් එනවා ඊජිප්තුවේ ඇලෙක්සැන්ද්‍රියාවේ ඉඳලා එපීසියට මෙතන සිටිනවා අකිලා සහ ප්‍රිස්කිලා නොබෝ කලකින් එනවා පවුල් එපීසියට. இந்த இடத்திலே பார்க்கும்போது தேவனுடைய நடத்திப்பு எவ்வாறு இருக்கிறது? எகிப்திலே இருக்கின்ற அலெக்சாண்ட்ரியா என்ற இடத்துல இந்த அப்போலோ எபேசுக்கு வருகிறான். எபேசுவிலே அக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சில நாட்கள் கழிக்கும் பொழுது பவுல் அந்த இடத்துக்கு வந்து சேருகின்றார். දැන් අකිලා සහ ප්‍රිස්කිලා හිතුවනම් එහෙම මේ කුණුගොඩ එපීසියට ඇවිල්ලා අපේ තියෙන පිබිදීම කන්ට යන්නේ කියලා උන් දැනගත්ත අපිට නැති දේ අපොල්ලොස්ට තියෙන ඔව් හදාගත්තොත් අපි සම්පූර්ණ වෙන්න යනවා. இந்த அக்கிலாம் பிரிஸ்கிலா நினைத்தார்கள், எகிப்திலிருந்து வந்து இந்த மனிதன் இங்கே போதிக்கின்றான், இவனுக்கு சரியான காரியத்தை செய்து கொடுத்து வழி நடத்தினால் இவனை கொண்டு நாங்கள் சரியான காரியங்களை சபைக்கு வழி நடத்த முடியும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். මෙතන තමයි පස්සාකාර සේවයම සභාවට එද්දී සභාවේ පිබිදීම ජෝලිතකම හටගන්නේ. ஆகவே தான் வேதத்திலே கூறியிருக்கின்றான 5 விதமான ஊழியங்கள் சபைக்குள்ளே வரும்பொழுது சபையானது எழுப்புதல் அடைகின்றது. අපිට මුණ ගැසෙන්න පුළුවන් ඉගෙන්වීම හරියටම දන්න දේව ධර්මයේ තුල පීඩා තිබෙන දැනුම ඇති අය ඔවුන්ව හැඩගස්වා ගන්න ඕන ආත්මීක ක්‍රමයට. எங்களுக்கு நாங்கள் ஊழியத்தை செய்யும் பொழுது நல்ல வேத அறிவுள்ள மனிதர்களை நாங்கள் எங்களுக்கு சந்திப்பார்கள். அவர்களை சரியான விதத்திலே ஆவிக்கிட்டவனமாக வழி நடத்தும் பொழுது அவர்களுக்கு பெரிய ஒரு அறுவடையை நாங்கள் செய்ய முடியும். ඒක කරන්න බෑ උගතාගේ තිබෙන දුර්වලතන විවේචනය කරලා. அந்த மனிதனுடைய கல்வி அறிவை நாங்கள் விமர்சிக்கின்றதினாலே அவனை பயன்படுத்த முடியாது. අකිලා සහ ප්‍රිස්කිලා ලෑස්ති වෙන්නේ ඔහුට උපකාර කරන්නට. அந்த அக்கிலாம் பிரிஸ்கிலா அவனுக்கு உதவி செய்யவே முன் வருகின்றார்கள். උපකාරය තුල තමයි මේ දුර්වල තැන නිවැරදි වී ඔහු සම්පූර්ණත්වයට එන්නේ. இந்த உதவி செய்வதன் மூலமா அவன் பலவீனப்பட்ட பக்கம் நீக்கப்பட்டு அவன் சரியான இடத்துக்கு வழி நடத்தப்படுகிறான். මෙබඳු අය අද අවශ්‍යයි ලංකාවේ පිබිදීම ගෙනෙන්න සභාව තුල පිබිදීම ගෙනෙන්න. இவ்வாறு இந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு தேவை சபையில் எழுப்புதல் அடையும்படியாக අද සභාව තුල මේ සිටින ඇතම් අයගේ තිබෙන ධනේශ්වර හැකියාවට ඔවුන් යනවා උඩඟු කමින්. இந்நாட்களில் சபையிலே சில இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தை நிமித்தமாக அவர்கள் பெருமை அடைகின்றார்கள். ඇතමුන් තමන්ට තිබෙන සංගීත ඥාණයෙන් උඩඟු වී ඔවුන් යනවා වෙනත් ගමනක්. அல்லது அவர்கள் சங்கீதத்தை குறிக்கிற அறிவை குறித்து அவர்கள் மேன்மை அடைகின்றார்கள். මේ උදවිය ගේන්නේ සභාවට පිබිදීමක් සභාව තුල විසිරවීමක් ඇති කරන්නේ. இவர் சபையில் எழுப்புதல் அல்ல, சபை விரிவடைவதற்கு அல்லது பிரிந்து போவதற்கே உதவுகிறார்கள். සමහරක් අය තමන්ට තිබෙන විවිධ දැනුම් සම්භාර ඉදිකිරීම වේවා ඉංජිනේරු වේවා accounting වේවා මේ දැනුම් වලින් ඔවුන් සංසන්දනය කර විනිශ්චය කරනවා තියෙන දුර්වලකම්. நாட்களே சபையில் சில கட்டட கலைஞர்களாக இருப்பார்கள் அல்லது கணக்கு அந்த கணிதத்திலே திறமையானவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்கள் அறிவை குறித்து மற்றவர்கள் நியாயம் தீர்த்து கொண்டிருப்பார்கள். ඊට පස්සේ 26 වෙනි වචනේ අපි දකින ඔව් සිනගෝගයේදී නිර්භීතව කතා කරන්න පටන් ගත්තේ. அவர்கள் தேவனுடைய வீட்டுக்கு வரும்பொழுது தேவனுடைய வார்த்தை திட்டமாக அவர்களுக்கு பேசினார்கள். බයක් වුණේ නැහැ සිනගෝගයට ගිහිල්ලා අන් යුදෙවරු ඉදිරිපිට කතා කරන්නට. அங்கே தேவ மாளிகைக்கு சென்றவர்கள் பேசும் பொழுது மற்ற ஜனத்தின் மத்தியில் அவர் பயப்படவில்லை. ඒ සිනගෝගයේ වාඩි වී සිටිනවා මේ අකිලා සහ ප්‍රිස්කිලා. இந்த தேவ ஆலயத்திலே அக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். ඔවුන් දෙදෙනා මේ බස් අසාගෙන සිටියා. அவர்கள் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ඔවුන්ට තිබුණ මුලින් අත්දැකීම සුදෝ පාවුල්තුමාගේ සේවය තුල හට අරගෙන තිබුණා වූ විවිධාකාර පිබිදීම් වලින් ඔවුන්ගේ පණිවිඩය කුමක්ද කියා. முன்பு அந்த பரிசு பவுலின் மூலமாக பெற்றுக்கொண்ட உபதேசத்துள்ளான காரியங்கள் அவர்களுக்குள்ளே அறிவு இருந்தது. ඊට පස්සෙ මොකක්ද කරන්නේ? அதன் பின்பு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ඔව් තමුන් ළඟට කැඳවාගෙන அவர்களை தங்களிடத்திலே அழைத்து දෙවියන් වහන්සේගේ මාර්ගය වඩා හරි ලෙස ඔහුට තෝරා දුන්නෝය. தேவனுடைய காரியங்களை குறித்து மிக அழகாக அவனுக்கு உபதேசித்தார்கள். වඩා හරි ලෙස කියද්දි මොකක්ද අර්ථය? மிக சிறப்பாக அவனுக்கு அறிவித்தார்கள் என்றால் பொருள் என்ன? අපොල්ලොස්ගේ තිබුණා ඉගෙන්වීම තුල තව නිවැරදි කරගන්නට ආත්මික ප්‍රතිකඩවල වල දේවල්. இந்த அப்போலோவுடைய கல்வியின் அறிவிலே சில காரியங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய பகுதிகள் இருந்தது. සේවයේ නියැලෙන කවුරුත් හිතන්න එපා තමන්ට කෙනෙක් අඬගසලා ඉවර වෙලා උපදේශක් අවවාදයක් දෙද්දි මේ අඩුව හදාගන්නයි කියලා කියද්දි තමන් දන්නවා කියලා උඩඟු වෙන්න එපා. சில வேளையிலே ஊழியம் செய்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை அழைத்து அவருடைய ஊழியத்திலோ அல்லது ஜீவியத்திலோ சில குறைகளை காண்பித்தால் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். මේ උගතා ලෑස්ති මේ යුවල අඬ ගහලා කියලා දෙද්දි මේ දේ අහන්න.
இந்த கல்விமானாகிய அப்பல்லோ அவனை அழைத்து இந்த குடும்பத்தினர் பேசும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாயிருந்தான். අපොල්ලොස් මීට කලින් මේ යුවලව දැකලා තිබුණාද? இந்த அப்பல்லோ அதுக்கு முன்பு தம்பதியினரை கண்டிருந்தானா? අකිලාසා ප්‍රිස්කිලාගේ තිබෙන උගත්කමේ දූර මොනවද? இந்த அகில பிரிஸ்கனோட கல்வி அறிவு எவ்வளவு? නමුත් ඔහුගේ හදවත යටහත් මම නොදන්න දේ ඉගෙනගත යුතුයි කියලා. அவனுக்குள்ளே இருந்த தாழ்மை என்னவென்றால் நான் அறியாத காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான அறிவு இருந்தது. ඔබ හිතන්නේ මෙතනදී නිකමට අපොල්ලොස් ඇහුම්කන් නොදුන්නා නම් මොනවා වෙයිද? இந்த இடத்துல அப்பல்லோ அவர்களே செவி கொடுக்காது இருந்தால் என்ன சம்பவித்திருக்கும்? ඔහුගේ සේවය සීමාවෙන්ට යනවා. දෙවියන් වහන්සේ ඔහුට දෙන අවස්ථාව ඔහු නැති කරගන්න යනවා. ஏனால் தேவன் அவனுக்கு கொடுத்த தருணத்தை பயன்படுத்தாதபடி அவனோட ஊழியம் அதோட நின்றுவிடும். දෙවියන් වහන්සේ අවස්ථාවක් දෙනවා අපොල්ලොස්ට. මෙන්න මම කෙනෙක් මුණ ගස්සනවා. නුඹේ අඩුව පුරවා ගනින් දැන්. தேவன் இந்த அப்பல்லோவுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கின்றார் தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளத்தக்கதாக. අද සභාවන් වල පිබිදීම නැති ප්‍රධානතම හේතුව පාලකවරුන් සහ සිටින සියලු දෙනා තුල තියෙන අඩුපාඩු නිවැරදි කරන්නට එවන මනුෂ්‍යව පිළිගන්න කැමති නැහැ. இந்நாட்களே சபைக்கு தோல்விக்கு காரணம் என்னவென்றால் தேவன் சபையில் உள்ள குறைபாடுகளை காண்பிக்க ஒரு மனிதன் அரும்பும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்வதில்லை. තමන්ගේ ආත්මික අඩුව කියලා දෙන්න අකිලා සහ ප්‍රිස්කිලා අපෝස්තලිකවරු නෙමෙයි. இந்த தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை காண்பித்து கொடுக்கத்தக்கதாக அக்கில்லாம் பிரிஸ்கனும் அப்போஸ்தலர்கள் அல்ல. ඒ දෙදෙනා හොඳ උපස්ථායක යුවලා. அவர்கள் உதவி செய்கிறவர்களாவே இருந்தார்கள். ඇයි මතයක් තිබෙන්න ඕනද උගතෙකුට උගන්වන්න ඕනේ උගතෙක්මයි කියලා? ஏனென்றால் எங்காவது ஒரு சட்டம் இருக்கிறா ஒரு படித்தவனுக்கு படித்தவன் தான் படிப்பிக்க வேண்டும் என்று. දේව මෙහි වාඩි වෙලා හිටිය දෙදෙනෙක් ඇවිත් කියනවා ඔහුට වඩාත් හරි ලෙස ඔබේ ඉගෙනීමේ මේ පැත්ත හැදෙන්න ඕන. මේ අඩුව හැදෙන්න ඕන කියලා ඉවරලා ඔහුට උගන්වන්න පටන් ගත්තා. இந்த தேவ ஆலயத்திலே இருந்து தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் வந்து அப்பல்லோடு பேசுகிறார்கள். நீங்கள் இந்த பகுதியை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று. දැන් පීසියේ පිබිදීම හට ගැනීමට දැන් පාවිච්චි කරන්න යනවා. අඩු දැනුමෙන් පැමිණි අපොල්ලොස්වත් අකිලාසා ප්‍රිස්කිලාවත් නොබෝ කලකින් පවුල්වත් இந்த எபேசு சபையிலே எழுப்புதல் உண்டாகத்தக்கதாக தேவன் கல்வி அறிவிலே குறைவுள்ளவர்களாக காணப்பட்ட அக்கிலாவும் பிரிஸ்காவும் பாவிக்க தொடங்கினார். பின்பு பவுலையும் தேவன் சேர்த்துக் கொள்கிறார். අද ලෝකයේ සභාවන් තිබෙන අඩුපාඩුකම් වලින් පිරීලා. இன்றைக்கு சபையானது பல குறைவுகளோடு நிறைந்து இருக்கின்றது. නමුත් ඒවා ආරම්භ කර තිබෙන දෙවියන් වහන්සේ නම් ඒවා වටන්න කාටවත් බෑ. அந்த சபையை தேவன் தொடக்கி இருப்பார். ஆனால் அந்த சபையை யாராலும் வீழ்த்த முடியாது. එපීසිය කියලා කියන්නේ බෝ අන්‍ය දෙවිවරුන්ට ගෞරවය අසවපු තැන්. இந்த எபேசு சபையானது அந்நிய தேவர்களை வழிபட்ட ஒரு நகரமாக இருந்தது. මේ නගරය වෙනස් වෙන්න බෑ දැනුමෙන්. இந்த நகரமானது அறிவினால் மாற்றப்பட முடியாது. මේ එපීසියේ ක්‍රිස්තියානි සභාව පුබුදුවන්ට බෑ බයිබල් ඉගෙනීමෙන් පමණක්ම. இந்த வேதாகம அறிவில் மாத்திரம் எபேசு சபையை மாற்றமடைய செய்ய முடியாது. සුද්ධාත්මයන්න් වහන්සේගේ බෞතිස්මය අවශ්‍ය වෙලා තිබුණා එපීසිය සභාවට. இந்த எபேசு சபைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியமாக காணப்பட்டது. අද ලෝකයේ බොහෝ ක්‍රිස්තියානි වැඩ සංවිධානය කරන අය සුද්ධාත්මයන්න් වහන්සේගේ කැමැත්ත අඳුරන්නේ නැහැ. இன்றைக்கு நாளிலே உலகத்திலே அநேக ஆவிக்குரிய காரியங்களை நடைபெற உதவுகிறவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உணர்ந்து கொள்வதில்லை. දන්නේ නැහැ පිබිදීම හට ගැනීමට කල යුතු දේ කිමෙක්ද කියන එක. இந்த பரிசுத்தாவின் அவர்கள் எழுப்புதல் அடைய செய்ய வேண்டும் என்ன என்பதை அறிந்து கொள்வதில்லை. අපි 30 වෙනි කූඩාරම් මංගල්‍යය සැනකෙලියක් වගේ පවත්වන මේ අලංකාර මංගල්‍යයක් කරලා වැඩක් නැහැ. මේක ගෙනෙන්න ඕන ආත්මීක විප්ලවයකට. இந்த 30வது கூடார பண்டிகையானது களியாட்டு விழாவை எடுக்காத படிக்கு இதிலே நாங்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். මේකට සහභාගී වෙන අය දැනගන්න ඕන අපි යන්නේ ඇයි? இதிலே பங்கு பெறுவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் எதற்காக போகின்றோம். දක්ෂකම් වලට දේශනා කිරීම, දක්ෂකම් වලට ගායන වාදනය කිරීම, ඉගෙනවීම ඒවා ස්වාභාවිකව මිනිසුන්ටත් තිබෙනවා. ஏனென்றால் திறமையாக பாட திறமையாக தேவ செய்தியை கொடுக்க உலகத்துள்ள மனிதர்களுக்கும் முடியும். ආත්මයෙන් මේවා කරන කල්ලි විප්ලවයක් සිද්ධ වෙනවා ආත්මය තුල මිනිසුන්ගේ. ஆவியினால நாங்கள் செய்யும் பொழுது ஆவியினில் அங்க பெரிய ஒரு விடுதலை ஏற்படுகிறதா ඒ இருக்கும். නිසා තමයි කියන්නේ නිකන් බොරුවට යටගිරියෙන් කෑ ගහලා වැඩක් නැහැ දේශනාකාරයෝ. ஆகவே செய்தி கொடுக்க சும்மா பொய்க்கு அடித்தொண்டையிலே கத்த வேண்டாம். ඉගැන්වීම් වලදී බොරුවට කොළ මිටි ගණන් බෙදලා වැඩක් නැහැ. ஏனால் உபதேசங்களை நாங்கள் ஏதோ கட்டுக்கட்டாக பத்திரிகைகளை விநியோகிப்பதில் பிரயோஜனம் இல்லை. බොරුවට යටගිරියෙන් ഘോഷා නගලා වැඩක් නැහැ. පිබිදීමක් මිනිස්සු අතර. ஏனென்றால் எழுப்புதல் உண்டாகாமல் நாங்கள் அடித்தொண்டையிலே கத்துவதிலே பயனில்லை. මිනිසුන්ගේ ජීවිත මාරු වෙන්න පටන් ගන්න ඕන. மனிதனோட வாழ்க்கையை மாற்றம் அடைய வேண்டும். අද තමන්ලගේ ජීවිතවල මොකක්ද තියෙන්නේ? இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்கின்றது? සුද්ධාත්ම බෞද්ධත්වය තුල තමන් පූර්ණද? இந்த பரிசுத்த அபிஷேகத்துல நிறைவு காணப்படுகின்றதா? මම හිතන් ඉන්නවා අද පාන්දර පැය 5කට දන ගහන්න. හෙට පාන්දර
நாளைய நாளிலே நாங்கள் அதிகாலையிலே நாங்கள் முழங்கால் படியிட போகின்றோம். මං කැමති ආත්මෙන් තවත් පිරෙන්න. இன்னும் ஆவியிலே நிரம்ப விரும்புகிறோம். මං කැමති මා නොදන්න දේ දෙවියන් වහන්සේ මට එළිදරව් කරනවා. நான் விரும்புகிறேன் நான் அறியாத காரியத்தை தேவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று. මා කැමති උන්වහන්සේ මා උන්වහන්සේගේ අතට අරගෙන ඉවරලා මැටි පිටක් මෙරිකනවා වගේ මෙරිකලා වෙනස් කරනවා. தேவன் மீண்டுமாக என்னை பிழிந்து சீர்படுத்துவார் என்று நான் விரும்புகிறேன். අපි යන ගමනේ වෙනසක් දකින්න ඕන දිනපතා. நாள்தோறும் நாங்கள் போகின்ற பயணத்திலே மாற்றத்தை காண வேண்டும். දැන් මේ අපොල්ලොස්ගේ ජීවිතය වෙනස් වෙන්න පටන් ගන්නවා අකිලා සහ ප්‍රිස්කිලාගේ ආත්මික ඕදන් වලට. இந்த அக்கிலா பிரிஸ்கிலாவுடைய ஆவிக்குரிய நடத்தையின் மூலமாக அப்பொழுது வாழ்க்கை மாற்றம் அடைகின்றது. දැන් අපොල්ලොස්ගේ මුළු දැනුමට ඔව් ජීවිතයේ ආශිර්වාදයක් එකතු කරගන්නවා මේ ආත්මික අනුශාසනාව. இந்த அப்பொழுதுனோட அறிவோடு கூட இந்த ஆவிக்குரிய நடத்திப்பின் மூலமாக அவன் பூரணத்தை நோக்கி கடந்து செல்கின்றான். 27 වෙනි වචනේ බලන්න. 27ஆம் வசனத்தை பாருங்கள். තවද ඔව් අකායට යන්න සිතූ කල්ලි සහෝදරයෝ ඔව් ධෛර්ය කොට ඔව් පිළිගන්නා ලෙස ගෝලෙන්ට ලියා ඇරියෝය. ඔව් ඒ පැමිණි කල අනුග්‍රහය කරන කොටගෙන අදාගෙන සිටින අයට බොහෝ උපකාර කළෝය. මක් නිසාද යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ බව ලියවිලි වලින් පෙන්නා ප්‍රසිද්ධියෙන් බලවත් ලෙස யூதேவருன் பராஜய கலே. பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு சகோதரர்கள் அவனுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதருடைய பலவந்தமாக தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திரிஸ்தாத்தம் பண்ணபடியால் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தார். ආත්මේ ජීවිත උනායි කියලා මෙතන කියන අනුග්‍රහය කරන කොටගෙන දැන් අපොල්ලොස් කතා කරන්න ගත්තා. இங்கே அவன் ஆவியிலே அனனுள்ளவனாக காணப்பட்டான். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அவன் வல்லமையாக பாவிக்கப்படுகின்றான். අපේ සේවයට අනුග්‍රහය දක්වන්නේ කවුද? எங்களுக்கு இங்கே உதவியா இருப்பது யார்? සභාපාලකවරු නෙමෙයි. இந்த சபையில் இருக்கிற போதகர் அல்ல. සභා සංවිධාන නෙමෙයි. சபையில் ஒழுங்குபடுத்தினவர்கள் அல்ல. රටවල ඉන්න සංවිධානයේ ශක්තිය යොදන මිනිස්සු නෙමෙයි අපේ සේවයට අනුග්‍රහය දක්වන්නේ. எங்கட சபைக்கு நிர்வாகிகள் அல்ல ஒத்தாசை வலிப்பது. පවුල්තුමා කියනවා කොරින්ති පත්‍රයේ. கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் கூறுகிறார். දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය. தேவனுடைய அன்பு. පුත්‍රෝ යේසුස් වහන්සේගේ කරුණාව. குமாரனுடைய கிருபை. සුදාත්මයන් වහන්සේගේ අනුග්‍රහය සහභාගීත්වය. பரிசு அவனுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும். අපේ සේවය හා අපේ සියලු ස්ථානවල අනුග්‍රහය සුද්ධාත්මයන් වහන්සේ. எங்களுடைய ஊழியத்திலே எங்களுக்கு அந்யோன்யமும் உதவி செய்வது பரிசுத்தஆவியானவராக இருக்கின்றார். මේක සභාව දැනගන්න ඕන. இதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். එහෙම සභාව දැනගත්තොත් සභාව මිනිසුන්ගේ තිබෙන පොකට්ටුව දිහා බලන් ඉන්නේ නැහැ. அப்படியாக சபை அறிந்து கொள்ளும் பொழுது மனிதனுடைய பைகளை பார்க்க மாட்டார்கள். දෙවියන් වහන්සේ මේ ලෝකය මැව්වා නම් ඒ වෙනස් කරන එක දෙවියන් වහන්සේට කරන්න කිසිසේත්ම අපහසු නැහැ. ஏனென்றால் தேவன் வானத்தை உண்டாக்கின மாற்றச் செய்வதற்கு அவருக்கு முடியும். සභාවට සුද්ධාත්ම බෞතිස්මය ගැන කතා කරන්න පටන් ගන්න පිබිදීම හට ගන්නට යනවා. சபைக்கு பரிசுத்தாவியை பற்றி பேசுங்கள், சபையில் எழுப்புதல் உண்டாகும். දීර්ඝව පවතින කිසිම සභාවක් වැරදීමකින් පීඩපු දේවල් නොවේ. ඒවායේ වැරදි ඇති. නමුත් ඒවා තේජවත් සභාවී යේසුස් වහන්සේගේ දෙවෙනීමට පෙරමගට යන්න ඕන. அதிக காலமாக நீடித்த நாட்களாக இருக்கின்ற சபைகளானது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக பரிசுத்த அபிஷேகம் மூலம் நடத்தப்படுகிற சபையாக இருக்கின்றது. මූලික ඉගැන්වීම මත පීඨා තිබෙන ආරම්භය කැලලක් නොමැතිව ගත්තා වූ සෑම සභා දේහයක්ම යේසුස් වහන්සේගේ සැලැස්මට ස්ථාපිත වෙච්ච දේවල්. மூல உபதேசத்து மூலமாக கட்டி எழுப்பப்படுகின்றன ஒழுங்குபடுத்தப்படுகின்ற சபைகள் எல்லாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற சபையாகவே ඒ இருக்கும். සභාව පිළිගන්නවද පියාණෝද පුත්‍රයාණෝද ශුද්ධාත්මයන්ද තුන්දෙනා වහන්සේලාම එක්කෙනෙක්යි කියලා. ஏனென்றால் இந்த சபையிலான பிதா குமாரன் பரிசுத்தம் மூன்று பேரும் ஒருவர் என்று ஏற்றுக்கொள்கிற சபையில ලෝකය இருக்குமானால் පාවෙන බවත් උන්වහන්සේ දෙවෙනීම සිද්ධ වෙන බවත් පිළිගන්නේ නැහැ. ஏன்னா உலகம் முழுவதையும் அவர் ரட்சிப்பார் என்று ஏற்றுக்கொள்வார்களானால் ඒ සභාව ඇන්ග්ලිකන් ද මෙතඩිස්ට් ද බැප්ටිස්ට් ද ඇසෙම්බලිස් ඔෆ් ගොඩ් ද කල්වරි ද ගෙත්සෙමන ද මොනවා වුණත් ඒක උන්වහන්සේගේ සැලැස්මට පටන් ගන්න තිබෙනවා. මක් නිසාද ඒවායේ ආරම්භකයෝ සභා කඩලා නායකයින්ව රිද්දලා කර පටන් ගත්තු දේවල් නොවන නිසා. ஏனால் அந்த சபையானது ஆங்கிலிக்கனோ மெத்தடிஸ்டோ ஏஓஜி எந்த ஒரு சபையா இருந்தாலும் அது தேவனுடைய திட்டத்துக்கு உள்ளே இருக்குமானால் அது சீரழிக்கப்பட மாட்டாது. හැබැයි නායකයින්ට රිද්දන්න පලිගන්න පටන් අරගෙන තිබුණොත් සභාවක් මොන ඉගැන්වීම තිබුණත් ඒවා පැවතුනොත් දෙවියන් වහන්සේ ජීවමාන නැහැ. சபையானது ஊழியக்காரர்களை பழிவாங்க முயற்சித்தால் அந்த இடத்திலே தேவன் சபையை விட்டு அந்த ஊழியக்காரரை பொறுப்பெடுப்பார் என்றால் அது தேவனுடையவர்களாக இருக்கிறார்கள். ඒ නිසා ඕනම දෙයක ආරම්භය පැහැදිලිවම ඒක නිකලල්ව පිරිසිදුව
ඒ වගේම ධර්මිෂ්ඨව පටන් ගන්නව වැඩක් විය යුතුයි. ஆகவே அந்த சபையானது நீதி உள்ளதும் பரிசுத்தம் உள்ளதுமாக நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியிருக்கின்றது. දැන් මා දකින්නේ මේ ගොඩක් අය අපොල්ලොස් වගේ මේ ගායන වාදන දේශන ඉගෙනවීම සංවිධාන ඔක්කොම තියෙන්නේ මේ අපොල්ලොස් වගේ. ඔවුන්ට තිබෙන අර අධ්‍යක්ීම සහ උගත්කමින් මිස ආත්මයන්න් වහන්සේගේ දේ මිශ්‍ර වෙලා නැහැ. ඒ නිසා බලපෑමක් නැහැ සෙනගට හා සභාවට. இந்நாட்களே சபையை பார்க்கும் பொழுது அநேகர் அப்பளவு போல பேசுவதிலோ அல்லது இசைப்பதிலோ இப்படியான காரியங்கள் தங்களுடைய மாம்சமான பலனை காட்டுகிறார்கள் என்றே ஆவிக்குரிய பலன் அங்கே வெளிப்படுவதில்லை. සුද්ධාත්මෙන් පිරෙනවයි කියලා කියන්නේ මේ අපි මේ දේව මෙහෙයක් මැදට වෙලා කෑ ගහන වෙලාවේදී මේ ඔක්කොම මේ ජුවලිත වෙලා අඬනවා පණිට්ටු ගණන් කඳුළු. මේකෙන් සුද්ධාත්මයන් වහන්සේව පේන්නේ නැහැ. ஏனால் நாங்கள் ஆராதனை நடத்தும் பொழுது நடுவிலே வந்து கூக்குரடு சத்தமிட்டு அழுது செய்வது அல்ல பரிசுத்த அபிஷேகம் என்பது. මේ උදවියට මම යෝජනා කරනවා මල් ශාලාවක් ඉස්සරහින් කඩයක් දාගන්න කුලියට අරන් යයි තමන්ලා අඬන්ට. ஏனால் நாங்கள் ஒரு மலர்ச்சாலைக்கு முன்பதாக இருக்கும் பொழுது நாங்கள் கூலிக்கு அழுகிறவர்களை கொண்டு போக முடியும். ආත්මය ඇතිමිනියා සියලු පෑවන් වල අවදියෙන්. ஏனால் ஆவிக்குரியவன் எல்லா சமயமும் விழிப்புள்ளவனாக காணப்படுவான். දෙයක් දැනෙන්න පටන් ගන්නවා. அவன் எல்லா காரியங்களும் முன்பதாக வெளிப்படுத்தப்படும். ආත්මය නිතරම විමසිල්ලෙන් ජීවත් වෙනවා. அவன் ஆவிக்குரிய காரியத்தில் அவன் விளங்கிக் கொண்டே நடப்பான். සුද්ධාත්මයන් වහන්සේ මනුෂ්‍යයත් එක්ක නිතර වාසය කරනවා. ஏனால் பரிசுத்தவான் எப்பொழுதும் அவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். උදාසීන වෙලා ඇල් මැරිලා පිබිදීමක් නැහැ. නින්දට වැටිලා මේ මොකක්ද? இன்றைய சபையானது எழுப்புறதை இழந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றது ஏன்? මේකද පිබිදෙන සභාව කියන්නේ. இதா எழுப்புதல் அடைந்த சபை என்று கூறுவது. මේවා ඇති වෙන ප්‍රධාන හේතු මොහොන්ට යාඥාවක් නැතිකම. ஏனால் முதலாவதாக அவருடைய வாழ்க்கையிலே ஜெபம் இழந்து போய் விடுகிறார்கள். ආත්ම පිළිබඳව බරක් නැහැ. ஆத்துமாக்களை குறித்து பாரம் இல்லை. තමන්ගේ සේවය ගැන බරක් හෝ හැඟීමක් නැහැ. தங்களுடைய ஊழிய குறித்து பாரமோ உணர்வோ இல்லை. කරන්නන් වාලේ නින්දට වැටි ඔහේ ජීවත් වෙනවා. ஏதோ தூக்கத்திலிருந்து செய்வதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். තමයි බයිබලයේ කියන්නේ කමින් බොමින් ප්‍රීති වෙමින් සරණ පාවා ගනිමින් සරණ පාවා දෙමින් සිටිනවා. ඔවුන් උන්වහන්සේගේ ඊමේ දවස් ගැන හිතන්නේවත් නැති කණ්ඩායම. அவர்களை குறித்தான் சொல்லுகிறது. அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள். ஆகவே அவர்கள் வருகைக்கு ஆயத்தப்படுகிற சபையாக காணப்படுவதில்லை. ඔවුන්ට ශුද්ධාත්මයන් වහන්සේ කතා නොකර ඔවුන් හුදකලාවේ සිටින්න පටන් අරන් තිබෙනවා. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் பேசும் பொழுது அவர்கள் விளங்க முடியாத தூக்க மயக்கத்தில் இருக்கிறார்கள். ඔවුන්ට දෙවියන් වහන්සේගේ කාරණා ගැන හිතනවට වඩා හිතන්ට බෝ ලෞකික දේවල් මනසට පහළ වෙන්න පටන් අරගෙන. அவர்கள் தேவனுடைய காரியங்களை நினைப்பதை பார்க்கலாம் அநேக உலக காரியங்கள் அவர்கள் மனதிலே நிறைந்து போயிருக்கின்றது. සභා පාලකවරුන්ට සිද්ධ වෙන්න පටන් අරගෙන. இன்றைக்கு அது தேவ ஊழியக்காரர்களுக்கும் நிறைவாக සභා இருக்கிறது. නායකයින්ට සිද්ධ වෙන්න පටන් අරගෙන. சபை தலைவர்களுக்குள்ளே வந்திருக்கின்றது. මනුෂ්‍ය ඇල් මැරිච්ච ජීවිතේ වැටෙමින් සිටිනවා. அவர்கள் குளிந்து போன விழுந்து போன வாழ்க்கைக்குள்ளே இருக்கின்றார்கள். ආවතුන්වහන්සේගේ පිබිදීම සභාවේ දකින්ට යන්නේ. ஆவிக்குரியருடைய எழுப்புதல் அங்கே காணப்படுவதில்லை. දැන් තවද අපොල්ලොස් කොරින්තියේ සිටියේදීම පාවුල් ඉහළ පළාත්මෙදින් ගොස් එපීසියට ඇවිත් සමහර ගෝලයන් සම්බව නුඹලා අදාහගත් කළ ශුද්ධාත්මයන් වහන්සේ ලැබුවේද ඔවුන්ගේ නැසුවේය 19 அந்த 19ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சீசர்களை கண்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். දන්නවද ඒ මනුෂ්‍ය අතර යේසුස් වහන්සේ ගැන දැනගන්න තිබුණා. அந்த ஜனத்தின் மத்தியிலே இயேசுவை பற்றின அறிவு இருந்தது. නමුත් ශුද්ධාත්මයන් වහන්සේ ගැන දැනගන්න තිබුණේ. ஆனாலோ பரிசுத்த பற்றின அறிவு அங்கே காணப்படவில்லை. අපි යන්න ඕනේ නිකාය මාරු කරන්න නෙමෙයි. நாங்கள் மதங்களை மாற்றுவதற்கு போவதில்லை. අපි සභා මාරු කරන්න ගිහිල්ලා හරියන්නේ නැහැ. நாங்கள் சபையை மாற்றுவதற்கு போக வேண்டியதில்லை. ඒවායේ නැතිදේ ඒවාට දෙන්න පාරවල් හදා ගන්න ඕන. அதற்குள்ளே இல்லாததை கொடுப்பதற்கு வழிகளை நாங்கள் திறக்க வேண்டும். ගෙත්සෙමන වෙන සභාවක් කරන්න ගිහිල්ලා හරියන්නේත් නැහැ. වෙන සභාවක් ගෙත්සෙමන කරන්න ගිහිල්ලා හරියන්නේත් නැහැ. வேறு சபையிலே கெத்செமனியாக்க போவதற்கும் பிரயோஜனம் இல்லை. வேறு சபையில் கெத்செமனி ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. කතෝලික නිකායවට ගෙත්සෙමන පත් කරලා වැඩකුත් නැහැ. ගෙත්සෙමන කතෝලික කරගන්න උත්සාහ දරලා වැඩකුත් නැහැ. கத்தோலிக்க கெத்செமனி ஆகியும் பிரயோஜனம் இல்லை. கெத்செமனி கத்தோலிக்கமாகியும் பிரயோஜனம் இல்லை. ඒවායේ පිබිදීමට අවශ්‍ය කරන දේ සහ තේජවත් සභාව වීමට අවශ්‍ය කරන දේ පණිවිඩය තන්ට යවන්නට යෝනේ. அந்த சபை மகிமை அடையவும் அந்த சபை மகிமை கூட நடக்கப்படவும் மகிமைக்குரிய காரியங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். දර්ශනයක් නැති ආත්මයන් වහන්සේක සම්බන්ධතාවයක් නැති මිනිස්සු කරන්නේ ඒ සභාවේ නම මේකට දාන්න හදනවා, මේකේ නම ඒකට දාන්න හදනවා, ඒකෙන් මේකට ගන්න හදනවා, මේකෙන් ඒකට ගන්න හදනවා. මේක තමයි අරමුණ. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நடத்த பில்லாதவர்கள் இங்கே உள்ள ஜனங்களை அங்கே கொண்டு போவார்கள், அங்கே உள்ள ஜனங்களை இங்கே கொண்டு போவார்கள், இந்த பேரை அங்கே வைப்பார்கள், அந்த பேரை இங்கே வைப்பார்கள். இதுதான் நடத்திப்பா இருக்கின்றது. ඕකද ලේසි.
எது இலகுவாக இருக்கின்றது? අර මුළු සෙනඟ 10000ක් ලක්ෂ 8ක් 7ක් ඉන්න එක එක පාරට මේ එක එක්කෙනාව හරවල ඉවරලා සභාදහයේ නම මාරු කරන එකද නැත්නම් එක පාරට එක රේන් ඒකේ තිබෙනා වූ සම්පූර්ණ ශුද්ධාත්ම විප්ලවය ඇති වෙන එක. அந்த இடத்திலே ஒரு இடத்துல 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களை இடம் மாற்றுவதா அல்லது ஒரு இரவிலே பரிசுத்தாவின் மூலமாக அவருடைய சுபவங்களை மாற்றுவதா? எது மிக முக்கியம்? ඥානය ඇති වැඩක් කළ යුතුයි වැඩක් කරන කල්ලි. ஏனென்றால் நாங்கள் ஒரு வேலையை செய்யும் பொழுது ஞானமாக செய்ய வேண்டும். දැන් ඕන්ගේ නැව මොන බෞද්ධ නුඹලට තියෙන්නේ? உங்களுக்கு என்ன அபிஷேகம் இருக்கின்றது? ඕන් යහනම මෙන්න අදාගත් කල ශුද්ධාත්මයන් වහන්සේ ලැබුවේද ඔවුන්ගේ නැසුවේ? ඔවුන් නැත. ශුද්ධාත්මයන් වහන්සේ ඇති බව නොඇසුමියයි කීවෝය. நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுவை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுவியை உண்டு என்று நாங்கள் கேள்விப்பட்டவே இல்லை என்றார்கள். ප්‍රධානද යේසුස් වහන්සේම පිළිගත්තු සෑම ස්ථානයකම ශුද්ධාත්මයන් වහන්සේ නොපැමිණියොත් පිබිදීම නැහැ. இந்த இயேசுவை அறிந்த சபைகளிலே பரிசுவி வராத பொழுது எழுப்புதல் கிடையாது. දැන් බයිබලයේ අතට ගත්තු කතෝලිකයින්ගේ සිට සියලුම ක්‍රිස්තියානි නිකායන් වල ගැලවුම් කාර්යය කවුද? இந்த கத்தோலிக்க சபையிலும் கூட மற்ற சபையிலும் வேதாகமத்தை கையில் எடுத்தவருடைய இரட்சகர் யார்? කතෝලික නිකායේ කියනවාද යේසුස් වහන්සේ නෙමෙයි ගැලවුම් කාර්යය කියලා? கத்தோலிக்க சபையில இயேசுவான என்னுடைய இரட்சகர் என்று கூறுகிறார்களா? ගෙත්සෙමන කියනවාද යේසුස් වහන්සේ නෙමෙයි කියලා? இந்த கெத்செமனே சொல்கிறதா அப்படி? මුළු ලෝකෙම බයිබලයේ විශ්වාස කරන මේ උදවිය ඔක්කොම කියන්නේ යේසුස් වහන්සේ ගැලවුම් කාර්යය. இந்த வேதாகமத்தை கையில் எடுக்கிற ஒவ்வொருவரும் சொல்வது இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று. දැන් මේ උදවිය යේසුස් වහන්සේව පිළි අරන්ද නැද්ද? இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா இல்லையா? මේ ඔක්කොම යේසුස් වහන්සේ කෙරෙහි විශ්වාසයක් තියන අය. இவர்கள் எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். එහෙනම් මොකක්ද තියෙන ප්‍රශ්නේ? இவர்களுக்கு என்ன இருக்கிற பிரச்சனை? ප්‍රශ්නේ අඳුන ගන්න නැතුව බේත් කරනවා. இவர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியாது, ஆனால் வைத்தியம் செய்கிறார்கள். දකුණු කකුල රෝගේ තියෙන බේත් බඳලා තියෙන වම් කකුල. ஏனால் இடக்காலிலே புண் இருக்கிற வலக்காலுக்கு மருந்து கட்டுகிறார்கள். අර මිනිහා උඩින් බලලා තාම ලෙඩ හොඳ නැහැ කිය. ஏன் அவருக்கு மேலேயும் கீழும் பார்ப்பார், இது என்ன நடந்திருக்கிறது என்று. සුදාත්මයන් වහන්සේ ඇවිත් සත්‍ය කරා මඟ පෙන්වන්නට විප්ලවය ඇති කරන්න ඕන මේ ආත්මික සභාවන් වල. இந்த ஆவிக்குரிய சபையிலே பரிசுத்தாவியை பெற்று இந்த புதினமான காரியங்களை அற்புதம் வெளிப்படத்தக்கதான விடுதலையை பெற்று கொடுக்க வேண்டும். දැන් මේ ලෝකයේ පුරා ඊතා ඉක්මනින් බලවත් පිබිදීමක් හට අරගෙන තේජවත් සභාව සූදානම් වෙන්න යනවා උන් වහන්සේගේ ඊම අත්දකින්න. இந்த நாட்கள வருகை அனுபவிக்கத்தக்கதாக எல்லா சபையிலும் பரிசுத்தாவியை பெற்று அபிஷேகத்துக்குள்ளே பூரணத்துக்குள்ளே வரப்போகிறது. දැන් මොනවද පාවුල්තුමා කරන්න ගත්තේ? இந்த இடத்துல பரிசுத்த பவுல் என்ன செய்ய தொடங்கினார்? පාවුල්තුමා කරන්න ගත්ත එක දෙයක්. இந்த பரிசுத்த பவுல் ஒன்று செய்ய தொடங்கினார். එසේවිනම් නුඹලා මොන බෞද්ධස්මයක් ලැබුවේද යැසුවේ? அப்படியானால் நீங்கள் எந்த ஞானசனத்தை பெற்றீர்கள் என்று கேட்டார். යෝහන්ගේ බෞද්ධස්මය කිව්වා. அவர்கள் கூறுகிறார்கள் யோவானுடைய ஞானசானம். පාවුල් කතා කොට. பவுல் பேசுகிறார். යෝහන් පසුතැවිල්ලෙන් බෞද්ධස්මය සෙනඟට කතා කරමින් யோவான் தனக்கு பின் வருகிற இயேசுக்கு සෙනඟට කතා කරා යෝහන් පසුතැවිල්ලේ බෞද්ධස්මය ගැන. இந்த இடத்திலே மனஸ்தாபத்துக்குரிய ஞானசானத்தை குறித்து யோவான் ඊට பேசுகிறார். පසුව යේසුස් වහන්සේ அதன் பின்பு இயேசுவானவர் කෙරේ අදාළ ලෙස උන්වහන්සේ ගැන කිව්වා. அவரை பற்றி அங்கே அறிவிக்கிறான். ඊට පස්සේ යේසුස් වහන්සේ ශුද්ධාත්මෙන් බෞද්ධස්ම කරනවායි කිව්වා. அதன் பின்பு இயேசு கிறிஸ்து அக்கினியாலே ஞானசானம் கொடுப்பார் என்று හයවෙනි கூறினார். වචනයට ආවා. ஆறாம் வசனத்துக்கு வருகிறார்கள். පාවුල් ඔවුන් පිට අත් තැබූ කල பரிசுத்த பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔහු කෙරේ පැමිණියේ සේක. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் දැන් வந்தார். යේසුස් වහන්සේව පිළිගත්තාට පමණක් ඇති වුණාද පිබිදීමට? இந்த எழுப்புதலுக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் එහෙනම් மாத்திரம் මොන போதுமா? උගතුන්ගේ ඉගැන්වීම්ද සභාවල් අද ඇල්මෑරවල විසිරුවන්ට යන්නේ? ஆகவே தான் மேன்மையாளருடைய சபைகள் சிதறடிக்கப்படுகின்றது. මේක ඊළඟ පැයේ ගෙත්සෙමනෙත් උගතෙක් කියා මිනිහෙක් නැගිටලා කතා කරන්න පුළුවන්. சிலவேளை மேன்மையான ஒரு மனிதன் கெத்செமனையில வந்து பேச முடியும். නමුත් පාවුල්තුමා කොඹල යේසුස් වහන්සේ ගැන පමණක් අසා බෞද්ධස්ම ලැබුවාට මදි. ශුද්ධාත්ම බෞද්ධස්මය ඕන. ஆனால் பரிசுத்த பவுல் கூறுவது போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, பரிசுத்த அபிஷேகம் வேண்டும். චරිත ලක්ෂණය මොකක්ද? இந்த பரிசுத்தனுடைய குணாசீலம் என்ன? ඕනක පාරට අත්තබද්ධ අන්‍ය භාෂාව එන්ට ගත්තා. அங்கே கைகளை வைக்கும் பொழுது அந்நிய பாஷை அவர்களுக்குள்ளே මිනිස්සු வந்தது. අතරේ ශුද්ධාත්ම බලය පිරෙන්ට ගත්තා. அவர்கள் பரிசுத்த அபிஷேகத்தால் මිනිස්සු අන්‍ය நிரப்பப்பட்டார்கள். භාෂාවෙන් කතා කරන්නට ගත්තා. அவர்கள் அந்நிய பாஷையினால் பேச පොළවේ நிரம்பினார்கள். නැති බලය ස්වර්ගයෙන් එවන්ට ගත්තා. இந்த வல்லமையை பரலோகத்திலிருந்து தேவன் එපිසි அனுப்பினார். අන්ධකාර බලවේග බය වෙන්ට ගත්තා. எபேசியர் இருந்த அந்நிய வல்லமைகள் பயந்தது. පාවුල්තුමාලා ආත්මෙන් පිරෙන්ට ගත්තා. எல்லாரும் ஆவியிலே நிரம்பினார்கள். සෙනග ආත්මෙන් පිරෙන්ට ගත්තා. சாவினால் ඔවුන්ගේ நிரம்பினார்கள். පිස්නා කඩවල් අරන් ගියාම රෝගීන් සුව වෙන්ට ගත්තා ඊළඟ පරිච්ඡේදයේ. அந்த இடத்திலே வந்தவர்கள் எல்லாம் சுகமாகினார்கள். අන්‍ය දෙවිවරුන්ට
වැඳ නමස්කාර කරන්න ඉගෙනුවා අභ්‍යාස පොත් ප්‍රසිද්ධිය ගෙනාවා. எபிசியிலே அந்நிய தேவர்களுக்கு வழிபடுற புத்தகங்களை அந்த ඒවට பிரசித்தியை ගිනි கொண்டு කුරු ගහලා පුච්චලා දැම්මා. அவர் எல்லாவற்றையும் எரித்து விட்டார்கள். එපේසිය ක්‍රිස්තියානිකාරයින්ගේ හඬ ඇසෙන්න පටන් ගත්තා. எபிசியிலே கிறிஸ்துவுடைய சத்தம் ஓங்கி ඒක ஒலிக்க සිද්ධ தொடங்கியது. වෙන්න ගත්තේ සුද්ධාත්ම බෞද්ධස්මයත් එක්කයි. இந்த எழுப்புதல் பரிசுத்த அபிஷேகம் மூலமாக අපි ஏற்பட்டது. මේ රැයේ ප්‍රාර්ථනා කරමු. இந்த இரவில நாங்கள் ஜெபிப்போம். යේසුස් වහන්සේව පිළි අරන් තියෙන හැම සභාවක්ම இயேசு ஏற்றுக்கொண்டான ஒவ்வொரு சபையும் නොබෝ කලකින් ඉතාමත්ම ඉක්මනින් மிக சீக்கிரமாக ඇස්පියහැරෙන ක්ෂණයකින් நாங்கள் கண்ணிமைக்கும் நேரத்திலே සුද්ධාත්ම බෞද්ධස්මයට මේ ලෝකයේ සභාවන් ඇතුල් වෙන්න පටන් ගන්න ඕනයි කියලා. பரிசுத்தாவியின் அபிஷேகம் உள்ள சபைக்குள்ளே வர வேண்டும். පාලකවරුන්ට යෝජනා කරනවා අභියෝග කරනවා. நான் சவால் விடுகிறேன், அதற்கு තමන්ලා அழைப்பு නැගිට கொடுக்கிறேன். ඊළඟ දේශනාව සුද්ධාත්මයන් වහන්සේ ගැන කරන්නට. அடுத்த நாளில் பரிசுத்தாவியை குறித்து பேச ඒ விரும்புகிறேன். බෞද්ධස්මය ගැන කතා කරන්න පටන් ගන්නට. நீங்களும் பரிசுத்தாவியை குறித்து பேச தொடங்குங்கள். තමන් සමග ඉන්න සෙනඟ පිබිද මහත් දේ කරන්න පටන් ගන්නට යනවා. அண்மையில் உள்ள ஜனங்கள் எழுப்புதல் அடைவார்கள். මිනිස්සු නෙමෙයි මිනිස්සු මනිදර- වෙනස් කරන්නට යන්නේ සුද්ධාත්මයන් වහන්සේ. மனிதர்கள் அல்ல, மனிதர்களை மாற்றுவது பரிசுத்தாவியானவரே. අපිට තව එක සතියක් ඉතිරි වෙලා තියෙනවා කූඩාරම් මංගලයට කලින්. கூடார பண்டிகைக்கு முன்பாக இன்னொரு வாரம் இருக்கிறது. මොනවාද උන්වහන්සේ අපිට කතා කරන්නට යන්නේ? அவர் எதை குறித்து ஆண்டவர் பேச போகிறார்? අනර්ග දේ කතා කරන්නට යනවා. எதை குறித்து பேச போகிறார்? ඥානය ඇති දේ කරන්න නිෂ්ඵල දේ නොකරන්නට. ஏன்னா ஞானம் உள்ள காரியங்களை செய்யுங்கள், வீணான காரியங்களை விட்டு விலகுங்கள். මිනිස්සුන්ට සුද්ධාත්ම බෞද්ධස්මය අත්‍යවශ්‍යතාවය ඇහෙන්න ඕන. ஏனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை என்பதான අද செய்தி செல்ல සභාවල வேண்டும். මොනවද වැඩි වෙලා තියෙන්නේ? இந்நாட்கள் என்ன அதிக අර සමිති මේ සමිති අර මෙසේ අනේ මන් දන්නේ මේවා කොහොම පුබුදු ஒவ்வொரு சபையிலும் அந்த சங்கங்கள் இந்த சங்கங்கள் என்று இருக்கின்றதே அன்றி அபிஷேகம் அங்கே காணப்படுவதில்லை. මේවා කර කර පිබිදීමක් නැති ක්‍රම සහ විදි වැඩි වෙච්ච අන්තිමට ඇල්මෑරිච්ච මේ මැරිච්ච මලමිනියක් ලස්සනට එම්බාම් කරලා හරියට සරසලා පේ මංජුසාවේ දාලා තියලා දෙන මෙලෝ වැඩක් නැහැ. එක දෙයයි තියෙන්නේ. පෙට්ටිය වටේ මල් තියනවා ඉන්නේ උන් අඬනවා. ஏனால் இந்நாட்களில் எத்தனையோ சபைகள் பேசுகிறார்கள், கிரியை இல்லை. அதை பார்க்கும் பொழுது செத்தொரு பிரேதத்தை பெட்டியிலே அலங்காரித்து வைத்து சுற்றிலும் பூக்களை வைத்தது போன்று சபை காணப்படுகின்றது. සභාවල් වල තියෙනවා බැනර් නම් බැනර් සල්ලි නම් සල්ලි වැඩ නම් වැඩ ක්‍රම නම් ක්‍රම විදි නම් විදි ඔක්කොම දෙනවා පිබිදීමක් නැහැ. ඔක්කොම ඉන්න අඬාගත්තු ගමන්. இந்நாளிலே சபையிலே பணம் இருக்கிறது, பேனர் கட்டுகிறார், எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார். ஆனால் சபையில் எழுப்புதல் காணப்படுவதில்லை. පිබිදීමෙන් ආත්මයන් වහන්සේ කාරණ කොටගෙන. இந்த எழுப்புதல் வருவது பரிசுத்தாவியின் මම යේසුස් மூலமாக. වහන්සේව පිළිගත්තර වැඩක් නැහැ. මම උන්වහන්සේව මහිමයටපත් කරන්න දන්නේ නැත්තම්. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டால் போதும், அவர் மகிமைப்படுத்த முடியாவிட்டால். බයිබලයේ කියනවා යේසුස් වහන්සේව මහිමයටපත් කරන්නේ සුද්ධාත්මයන් වහන්සේ කියලා. இயேசுவை மகிமைப்படுத்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. උන්වහන්සේ ආවම තමයි එපීසියේ යේසුස් වහන්සේ මහිමයටපත් උනේ අර පුදුම ලකුණු සිද්ධ වෙද්දී. அவர் வந்த பின்புதான் அற்புதம் நடக்கத்தக்கதான் அபிஷேகம் அங்கு எழுப்புதல் வந்தது. මේක ඇති කරන්න ඕන. இதை நாங்கள் ஏற்படுத்த ඇති வேண்டும். වෙන්න ඕන. இது நடக்க வேண்டும். දනගසමු දේව පාමුල. தேவ சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படியிடுவோம். දෙවියන් වහන්සේ යහපත් දේ කරත්වා. தேவன் நன்மையை செய்ய வேண்டும். උන්වහන්සේ කරන සේක්වා. அவர் செய்வார். ප්‍රශංසා වේවා. துதிப்போம் ஆண்டவரே. Praise the Lord. மை துதிக்கிறோம் Hallelujah. ஆண்டவரே. ஹalleluya. අපි ආය බදාදා දේවමයන් ලැත්තබීම කරන්නනේ ලබන 18 වෙනිදා ස්තුති දීමේ යාඥාවේදී. ඉතින් අපි මෙවැනි කාලයන් ගත කරන්නට යන්නේ. நாங்கள் அடுத்த 18ஆம் தேதி நாங்கள் நன்றி பலியாக நாங்கள் புதன்கிழமை ஆராதனை செலுத்த போகின்றோம். ප්‍රශංසා වේවා. Hallelujah. ஆண்டவரே. ஹalleluya. ස්තුති ස්වාමිනේ. நன்றி ஆண்டவரே. Praise the Lord. துதிக்கிறோம் ஆண்டவரே. ප්‍රශංසා වේවා. மகு துதி உண்டாவதாக. Hallelujah. ஹalleluya. ප්‍රශංසා වේවා. ஆமென் ஆண்டவரே. නමස්කාර වේවා. ඔබ එක ஹalleluya. තලයකින් තව තලයකට අපි මාරු කරන්නට යන්නේ. நாங்கள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்பட போகின்றோம். ලෝකේ බොහෝ ස්ථානවල වහන්සේ පුදුම දේ කරන්න පටන් ගන්නට යනවා ස්වාමිනේ. ஆண்டவரே, உலகத்தில் நீர் பல இடங்களில் எழுப்புதல் உண்டாக்க අපිට போகின்றீர். පුදුම ලකුණක් සායිස් ශාරීරික ක්‍රියාවක් කිරීමට සිද්ධ වෙන්න යන පැය ගැන අපිට බියක් නැහැ. ඒක වෙලා ඉවරයි. ඔබ ඒක කරමින් සිටිනවා. ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்படாத நேரம் இது அல்ல, அதெல்லாம் கடந்து ඒ ඔබගේ வந்திருக்கின்றது. බලය ඔබ නිදහස් කරලා තියෙනවා. அதை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். හාලෙලූයා. ஆம் ஆண்டவரே. හොර නැහැ හඬ ඇසේ යෙදිනේ.
தேவ எக்கால சத்தம் அந்நாளிலே கேட்கும். එව් දූතුන් සේනා තේජසෙන් ස්වාමිනී. தேவ தூதர்கள் மகிமையோடு இறங்கி வருவார்கள். ජයලත් මනුෂ්‍යෝ පූර්ණවත්ව ශුද්ධාත්මෙන් වහන්සේල සිටිත්වා. ஜெயம் பெற்றவர்கள் பூர்ணமாக்கப்பட்டவர்கள். සැනින් මාරු වෙයි දේව මහිමයට මනුෂ්‍යෝ. இமைப்பொழுதிலே மாற்றம் மாறுவார்கள். මම ඉදීම ලං වෙමින් තිබෙනවා. என்னுடைய மீட்பு சமீபித்திருக்கிறது. දුරු වේ දුක පීඩා ආදී දේ. எல்லா பாடுகளும் நீங்கி අප්‍රීතියෙන් போவதாக. බලා සිටිනවා පීඩාවන් මැද්දේ ඔබ වහන්සේගේ පැමිණීම. மகிழ்ச்சியோடு உம்முடைய வரவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். මානසික පීඩාව වේවා ශාරීරික පීඩාව වේවා ආත්මික පීඩාව වේවා නුඹපම් ප්‍රීතියෙන් සිටිනවා ස්වාමිනී. ஆவிக்குரிய சாரீரமான எல்லா பாடும் நீக்கப்பட்ட விடுதலையாக்கும் ஆண்டவரே. අකිලාසා ප්‍රිස්කිලා අපොල්ලොස් සදුවා වගේ අද සදන්ට කී දෙනෙක් ඉන්නවද ස්වාමිනී? அக்கிலா பிரிஸ்காலை போல சபையில பேசத்தக்கதான் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. Hallelujah. ஹalleluya. ஆம் ஆண்டவரே. Praise the Lord. இயேசுவே ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ගෞරවය වේවා. නමස්කාර. ඔරණේ හඬසේ. ඔරණේ හඬසේ යෙදිනේ. එව් දූතුන් සේනා තේජසේ. ජයලත් පුත ශුද්ධවන්තයින් සැනින් මාරු විය මයිලේ. Mami dimelanwe, mami dimelanwe, duruwe duka pida adire adire, pitien balasitin, Yesus paminenate, Hallelujah mahima veva, Hallelujah mahima veva. අලඳයි ජීවනේ ඔතුනු ප්‍රිය දේව දරුවන්නාට අන්දවයි දීප්ති දමිටු ආශ්‍ර නිර්මල මනාලියහට Mami dimelanwe, mami dimelanwe, duruwe duka pida adire adire, pitien balasitin, Yesus paminenate, Hallelujah mahima veva, Hallelujah mahima veva. මිහා සමග ප්‍රීතිවේ නිර්මල වූ ජීවිතේ පාල ලබගන්නට මම සූදානම් යේසුස්ගේ දයා බලයේ. Mami dimelanwe, mami dimelanwe, duruwe duka pida adide adide, pitien balasitin, Yesus paminenate, Hallelujah mahima veva, Hallelujah mahima veva. සේවයෙහි යෙදිලා නැඹවීමේ පාලනයලලා සදා කාලේට යේසුස් ආයෙක්වා රාජකම් කරමි සියෝනේ. Mami dimelanwe, mami dimelanwe, duruwe duka pida adire adire, pitien balasitin, Yesus paminenate, Hallelujah mahima veva, ප්‍රශංසා වේවා. Hallelujah mahima veva. යමින් මිදිමේ ගීතය දකිමින් ස්විපෙම්වත් මුණ රිතිවේ සෑම මිදුම් ලාදවුන් හිමි පාමුල රැස්වීදිනේ. Mami dimelanwe, mami dimelanwe, duruwe duka pida
යේසුස් පැමිණෙනතේ හලෙලූයා මහිම වේවා හලෙලූයා මහිම වේවා Hallelujah. Amen. සුදී පියාණනි. ස්වාමිනේ මේ පණිවිඩය ඇසුණු සෑම කෙනෙක් තුළම ඔබ වහන්සේ ශුද්ධාත්ම බෞද්ධමේ පූර්ණත්වයේ ඒ මහත් වූ පිබිදීම ඇති කළ මැනව. ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பீராக. ලෝකයේ ඔබ වහන්සේගේ පුත්‍ර වූ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගත්තා වූ සියලු දෙනා ස්වාමිනේ මේ බෞද්ධමයට ඇතුල් කරමින් සභාවේ පිබිදීම හටගන්න සැලැස්සුව මැනව. இயேசு கிறிஸ்து நம்முடைய புத்திரனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள செய்வீராக. මේ කාලේ ඔබට පණිවිඩයක් තිබේ. ඒ පණිවිඩය මෙසේ ඔබ නිදහස් කරන්නේ නම් එයින් නැතිවෙන්න යන බලවත් පිබිදීම අපි උවමනාවෙන් බලා සිටිනවා. காலத்துக்கேற்ற செய்தி இதுவாக இருப்பேன் நீர் வெளிப்படுத்தும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளச் செய்வீராக. දාස දාසීන්ව අභිෂේක කළ ආලේප කළ මැනව. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரை காலத்துக்கேற்றவன் அபிஷேகிப்பீராக. ඔබගේ අනුග්‍රහයට සියලු දේ යටත් කරනවා. ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். යේසුස් වහන්සේගේම නාමයෙන්